யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். John 15:16. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Ye have not chosen me, but I have chosen you and ordained you that ye should go and bring forth fruit, and that your fruit should remain, that whatsoever ye shall ask of the Father in my name, he may give it to you. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே The portion that we have now read, அதுக்கு முந்தின வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், prior to that the Lord has said, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, I call you no more servants, நான் உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். I called you friends. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு முற்றிலும் வளருகிற வித்தியாசமான அழைப்பை நாம் பார்க்கிறோம். In the Christian life, we find the calling of the Lord is entirely different. It has growth. இந்த சீஷர்களை அழைக்கும் போது, When he called the disciples, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தார். he asked them to follow him, அவரை பின்பற்றி வந்தார்கள். and they followed Jesus. அவர்கள் கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். And God gave the statutes, அவருக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். and they ministered unto him. அவர் ஜெபம் பண்ணி அவர்களை தெரிந்து கொண்டார். He prayed for them and chose them, அவர்களை அப்போஸ்தலராக, even as apostles, அவர்களை சீஷர்களாக, as disciples. பல பெயர்களோடு அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். With several titles, they grew up. இப்பொழுது கடைசியாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் மகிமைக்கு போறதுக்கு முன்பதாக, Even before the Lord could enter glory towards the latter end, தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், looking at his disciples, he said, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ye have not chosen me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. எதற்காக என்று கேட்டால், Know what for? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக, That ye should go and bring forth fruit, உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படியாக. that your fruit should remain. நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு கொடுக்கும்படியாக, That whatsoever ye ask of the Father, he may give it to you. நான் உங்களை ஏற்படுத்தினேன், I have ordained you. அல்லது உங்களை ஆர்டைன், உங்களுக்கு ஒரு ஆர்டைன் உங்களை பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, I have ordained நீங்க you. கனி கொடுக்க வேண்டும். I have chosen you that ye may give fruits. இந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். And the fruits have got to stay or remain. ஆண்டவர் இந்த உலகத்திலே விருட்சங்களை உண்டாக்கும் போது, When the Lord created trees in this world, எல்லா விருட்சங்களுக்கும் அதனுடைய கனிகளை உண்டாக்கி அதற்குள்ளே விதை ஒன்றை வைத்தார். he created fruit for all the trees and also placed a seed inside the fruits. எல்லா மரங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் கனி கொடுக்கிறது. And the trees in a certain season they started giving fruits. ஒரு விதையை விதைத்தால், When sowing a seed, அது கொஞ்ச காலத்திலே மரமாகி கனி கொடுக்கிறது. it sprouts to a plant and then tree and gives a fruit. சில வருஷங்கள் அது கனி கொடுத்த பிறகு After several years of giving fruit, அந்த மரம் கனி கொடுக்க நிறுத்தி விடுகிறது. the tree stops yielding fruit. அதை வெட்டி விட்டு புதிய மரங்களை நடுகிறார். The tree is being cut down and new trees are brought up. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த புதிய மரங்கள் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், How these new trees come into being? இந்த மரத்திலே உள்ள கனிகளாலே. It's only through the fruits of the trees. இந்த கனி மாத்திரம் இல்லாவிட்டால் If there are no fruits, ஒரு விருத்தி என்பதே இல்லை. you can't find the yield. உங்களுக்கு தெரியும், You know, ஒரு வேப்ப மரம் இருக்கிறது, there's a neem tree அல்லது ஒரு பனை மரம் இருக்கிறது. or a palm tree. நீங்கள் அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மரமாக இருந்தாலும். Whatever tree may it be, you need not have to sow the seed. கனிகாலம் சம்பவிக்குமானால், When the fruit season comes, அங்கிருந்து மேலே இருந்து விதைகள் கீழே விழுகின்றன. the seeds fall down. நீங்கள் அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா, Next year if you would go and see, அதை சுற்றிலும் ஏராளமான கன்றுகள் உருவாகி இருக்கின்றன. a lot of young plants sprout out. ஒரு சில வருஷங்கள் விட்டு விட்டீர்களானால், If you leave it for years, அது ஒரு பெரிய காடாகவே மாறிவிடும். it becomes a great forest.
ஒரு மரம் என்று சொல்லுவது கிளை, Tree means branches, இலை, leaves. இவைகளை உள்ளடக்கியதான் ஒரு மரம். All these are contained in a tree. இலை பசுமையாய் இருக்கிறது, The leaves are green. நல்ல செழுமையாய் It இருக்கிறது, is fertile. நல்ல மனிதர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்கிறது. It gives healing. It gives oxygen to ஆனால் mankind. கொஞ்ச காலம் பொறுத்து அது அப்படியே அழிந்து அது மண்ணோடு மண்ணாய் போய் விடும். But after a certain season, it gets destroyed and goes into mud. ஒரு மரம் இருக்கிறது, There's a tree. அது கனி கொடுக்கிறது. It gives fruit. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த மரத்தை வெட்டி எரித்து விடுகிறார். After a certain season, the tree is being brought down and it's being ஆனால் burned. கனி என்று இருக்கு பார்த்தீர்களானால் If you look at the fruits, அதை நீங்கள் புசிக்கிறீர்கள், you do eat them, அல்லது அந்த பல புசித்து விட்டு அந்த கொட்டையை அலட்சியமாக நீங்கள் தூக்கி எறிந்து or விடுகிறீர்கள். either you throw the seed carelessly. அந்த கொட்டையை யாரும் விரும்புறதில்லை. None desire the seed. ஆனால் அந்த கனிக்குள்ளே இருக்கிற அந்த விதை ஒரு பெரிய விருத்திக்கு அடையாளமாக மாறிவிடுகிறது. But the seed inside the fruit comes out with a great yield. இந்த கிறிஸ்தவம் ஒரு நல்ல உறுதியான பலனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது. Christianity speaks of a firm strength. கிறிஸ்தவம் நல்ல செழுமையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது. Christianity speaks of prosperity. இவைகளெல்லாம் அவசியம்தான். They are needed. ஆனால் Yet, இந்த மரம் விருத்தியாக வேண்டுமானால் கனி அவசியம். if this tree has got to yield, it needs fruits. கனி இல்லாமல் விருத்தி இல்லை. Without fruit, there isn't any growth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. கனிக்குள்ளே தான் தேவன் விருத்தி அடையக்கூடிய வித்தை தேவன் வைத்திருக்கிறார். Inside the fruit, God has kept the seed that it may grow. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, Where God says, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், you ought to give fruits, உங்களுடைய கனி உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். and your fruits have got to remain. நீங்கள் கொஞ்ச காலம் கனி கொடுத்து கொஞ்ச காலத்தில் மறைந்து போகிறல்ல. Not that for a season you should give fruits and நீங்கள் pass away. கடைசி வரைக்கும் அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். To the very end, the fruits have got to stay in you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவது. be to the name of God. நீங்கள் சங்கீத புஸ்தகம் 92 சங்கீதம் 15 வசனத்தை வாசிப்பீர்களா? Psalms 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, முதிர் வயதிலேயும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். They shall bring forth fruit in old age. They shall be fat and flourishing. அந்த நீதிமானை குறித்து சொல்லி இருக்கிறது. Spoken about the righteous person. நீதிமான் யார்? Who is the righteous person? தன்னுடைய முதிர் வயதிலேயும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். They give fruits in their old age. They shall be fat and flourishing. அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருந்தால், If you and I be righteous, வெறும் பசுமையும் வெறும் புஷ்டியும் மாத்திரம் அல்ல, not only fat and flourishing. இன்னொரு விதமாய் சொல்வேன், ஆனால் In other words, கிறிஸ்தவ வாழ்க்கை Christian life, ஒரு செழுமையும் ஒரு பசுமையுமான வாழ்க்கை மாத்திரம் அல்ல. not only fat and flourishing. நம்முடைய பசுமையும் நம்முடைய செழுமையும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கேட்டால், கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். What are the basics of being fat and flourishing? You ought to yield fruit. கனி இல்லாத பசுமையும் கனி இல்லாத புஷ்டியும் வாழ்க்கை அல்ல. Without fruit, there is no fat, there is no flourishing, there is no life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், If you consider the spiritual kingdom, ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. spiritual gifts and spiritual fruits. இந்த ரெண்டை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். It's better if you do understand them. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே 1 Corinthians 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அறியணும். Now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. இந்த வரங்களை பற்றி எழுதும் பொழுது While writing about the gifts, 7வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் from the வாசித்தீர்களானால், 7th to the 11th, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும்,
வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நல்லா கவனிங்க. Consider me. இந்த 12ஆம் அதிகாரத்திலே 9 வரங்களை பற்றி எழுதியிருக்கு. In the 12th chapter, it's written of 9 gifts. இந்த வரங்கள் 9 வரங்கள் வரிசை ஆண்டவர் எழுதிரல. God has not written the 9 gifts in order. ஒவ்வொரு வரத்தையும் எழுதும்போது While writing each and every gift, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், to honor the word of wisdom, தீர்க்க தரிசனம் உரைத்தல், to honor the prophetical, அற்புதங்களை செய்கிற சக்தி, to honor the doing miracles. ஒவ்வொரு காரியத்தை எழுதும் பொழுது while writing each and everything, வேறு ஒருவனுக்கு, to honor the, வேறு ஒருவனுக்கு, to honor the, வேறு ஒருவனுக்கு, to honor the. அப்போ 9 காரியங்கள் சொல்லப்பட்டாலும் the 9 matters are being spoken here. அதை ஒரே ஆவியானவர் நடப்பித்தாலும், though it's being done by the one Spirit, அதை ஒரே ஆளுக்கு கொடுக்கிறதில்லை. it's not given to only one person alone. இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள், ஆண்டவர் எனக்கு 9 வரங்களை தந்து என்னை ஆசீர்வதித்தார். Some claim that God has given me 9 gifts and has blessed me. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. If somebody claims so, he is number 1 fraud. வேதத்தின்படி 9 வரங்களையும் ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிறது இல்லை. According to the word of God, all the 9 gifts are not given to a single person. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறது. வேறு ஒருவனுக்கு, to another, வேறு ஒருவனுக்கு, to another, வேறு ஒருவனுக்கு, to another. இந்த வார்த்தை 9 வரங்களை பற்றி எழுதும் பொழுதும் தனித்தனியாக ஒருவனுக்கு ஒருவனுக்கு ஒருவனுக்கு. When writing about the 9 gifts, it's written to another, to another, and to another. இதை ஒரே ஆவியா நடப்பிக்கிறார். Only one Spirit conducts them. இந்த 9 வரங்களும் ஒரே ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது. All the 9 gifts are in one Spirit. அவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். And according to his will and desire, he distributes to each and every one. நீங்கள் வரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால், you ought to know about the gifts. விளங்கும்படியா நான் சொல்லுகிறேன். I tell you that you may understand. ஒரு டாக்டர் இருக்கிறார். There's a certain doctor. அவர் ஒரு ஜெனரல் டாக்டர். He's a general doctor. அவருக்கு ஜெனரலாக இந்த பாடியை பற்றி படித்திருக்கிறார். In general, he has learned about the body. எல்லா டாக்டர்களும் சரீரத்தை பற்றி ஒரு ஜெனரல் நாலேஜ் எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. And all the doctors have a certain amount of knowledge. That's a general knowledge regarding the body. ஆனால் yet ஒரு டாக்டர்ட்ட போனீங்கன்னா, if you go to a certain doctor, அவர் காதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், he is a ear specialist. ஒருவர் ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலிஸ்ட், he is a skin specialist. அவரும் டாக்டர் தான். he too is a doctor. இன்னொரு போனுக்கு ஸ்பெஷலிஸ்ட், another is a bone specialist. இந்த சரீரத்தில் ஒரே சரீரம் தான், one body. ஆண்டவர் ஒவ்வொரு பாடியிலே ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான ஞானத்தை கொடுத்து இந்த சரீரத்தை பராமரிக்க தேவன் வைத்திருக்கிறார். And God has given different kinds of knowledge to the different parts of the body to take care of the body. எல்லாரும் டாக்டரா இருந்தாலும், though all are doctors, ஒவ்வொருவர் ஒன்றொன்றிலே ஸ்பெஷலிஸ்ட். each and every one is specialist in a certain subject. ஒருத்தன் வசனத்தை ஞானமாய் போதிக்கிறதிலே ஸ்பெஷலிஸ்ட். to one is given the word of God, word of wisdom to speak. ஒருத்தன் பிசாசை துரத்துகிறதிலே ஸ்பெஷலிஸ்ட். one is a specialist to cast out devils. எல்லாத்தையும் ஒரு போதகன் அறிந்து வைத்திருக்கிறான். the preacher knows everything. எல்லா ஊழியத்தையும் ஒருவன் செய்ய வேண்டும். all the ministries have got to be done. எல்லா அறிவும் இருக்கிறது, has got all knowledge. ஆனால் yet ஒருவனுக்கு விசேஷமான வரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். God has given a special gift to a certain person. ஒருவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றதுதான் வரம். to one he has given him the gift of prophecy. ஒருத்தனுக்கு பல பாஷைகளை பேசுகிறதுதான் வரம். to another he has given the gift of tongues. எல்லாரும் பாஷைகளை பேசலாம், all can speak in tongues. ஆனால் பாஷைகளை பேசுகிறதை வரமாகவே தேவன் கொடுத்திருக்கிறார். to certain God has given them the gift of tongues. இது வேறு ஒருவனுக்கு, to another, வேறு ஒருவனுக்கு, to another. இது தனித்தனியாக ஒவ்வொருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. individually it has been distributed. ஆனால் yet நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், 5:22, Galatians 5:22, ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ கனிகளோ என்று எழுதப்படவில்லை. not the fruits of spirit. அங்கேயும் 9 கனிகளை பற்றி எழுதியிருக்கிறது. It's written about 9 fruits. ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written? ஆவியின் கனியோ,
the fruit of the Spirit. அன்பு, சந்தோஷம், ஆ. சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆனா கனியை எழுதும்போது While writing about the fruits, ஒருவனுக்கு சந்தோஷம், one is given joy, ஒருவனுக்கு அன்பு, one is given love, ஒருவனுக்கு தயவு, one is given mercy, ஒருவனுக்கு நற்குணம். one is given good nature. ஆண்டவர் கனியை எழுதும் பொழுது வேறொருவனுக்கு வேறு எழுதல்ல. Regarding the fruits, he is not written about to another and to another and to another. இவர் அன்புல ஸ்பெஷலிஸ்ட், He is specialist in love, இவர் நல்ல குணத்துல ஸ்பெஷலிஸ்ட், he is specialist in good nature, இவர் விசுவாசத்துல he ஸ்பெஷலிஸ்ட், is specialist in faith, இவர் சாந்தத்துல ஸ்பெஷலிஸ்ட், he is specialist in calmliness, இவர் இச்சை அடக்கத்துல ஸ்பெஷலிஸ்ட். he is specialist in covetousness. வரங்களை எழுதும் போது வேறு ஒருவனுக்கு எழுதினது, Regarding gifts, he is written to another. கனிகள் என்று சொல்லும் பொழுது When speaking about fruits, ஒரே ஒன்று. it's spoken of one. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாம் 9 சேர்ந்து தான் ஒரு கனி. Love, joy, peace, and all the 9 put together, they form the fruit of the Spirit. உங்களுக்கு கனி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் The fruit has got to be formed in you. இந்த 9 சுபாவங்களும் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். One person needs all these 9 natures. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த 9 சுபாவங்களையும் உடையவனாய் இருக்க A வேண்டும். child of God need to have all the 9 characters. இதுதான் கனி என்று சொல்லுகிறது. This is a fruit. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். you would know them by the fruits they yield, வரங்களாலே அறிவீங்கன்னு சொல்லல, not by the gifts. அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். You would know them by the fruits. இந்த கனி உங்களிலே உண்டாயிருக்க வேண்டும். Fruits have got to be formed in you. இந்த கனி உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். This fruit has got to remain in you. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். In short, I tell you, கனி உண்டாவதற்கு என்ன வழி? what is a way to yield fruit? கனி உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். Fruit has got to be formed. இந்த கனி உண்டாவதற்கு தேவன் வைத்திருக்கிற நிபந்தனைகள். What about the laws or regulations that God has kept to make fruits? சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 வசனத்தை வாசிப்பீர்களானால், Psalms 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கவனிங்க, Consider me, அவன் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். shall be like a tree giving fruits. அங்க வெறும் கனி மாத்திரம் இல்ல, Not only fruit, அங்க அந்த வசனம் முடிக்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். whatsoever he doeth shall prosper. யார் வாய்க்க பண்ணுகிறார்? Who prospers? தேவன் வாய்க்க பண்ணுகிறார். It is God who prospers it. யாருடைய வாழ்க்கையில வாய்க்க In பண்ணுகிறார்? whose life does he prosper? கனி கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். Only in a man who is able to yield fruits is able to bring about the matters to pass. எப்படி கனி கொடுக்கிறான்? How does he give the fruit? இந்த மரம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. This tree is planted by the rivers of water. சுருக்கமாய் சொன்னால், In short, ஒரு மரம் கனி உள்ள மரமாக மாற வேண்டுமானால் if a tree has got to yield fruits, அதற்கு எங்கே நடப்பட வேண்டும் என்பது அவசியம். it's needed as to where it has got to be planted. அது நடப்பட வேண்டிய இடம் ரொம்ப அவசியம். The place is important as to where it ought to be planted. எங்கேயாலும் நட்டா மரம் வந்துரும்னு சொல்ல முடியாது. It's not that a tree will spring up wherever you plant them. உங்களுக்கு தெரியும், You know, காஷ்மீர்ல வைக்கிற ஆப்பிள் மரம் சென்னையில வராது. the apple tree in Kashmir cannot be seen in Chennai. சென்னையில உள்ள அநேக மாமரங்கள் வேற பனி பிரதேசத்துல வராது. So mango trees cannot be found in places of snow. தேவன் ஒவ்வொரு மரமும் எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த இடத்துல விளையணும்னு அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற விதமாக தேவன் செடிகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். And God has created trees according to the purpose and according to the season as to how it ought to be அது grown. மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு சீசன், Not only that, there's a certain season for ஒரு it. காலத்தை வைத்திருக்கிறார். There is a time frame attributed to it. எல்லா கனிகளுமே ஒரு சீசன், ஒரு காலத்திலே காய்க்கிறது. And all fruits come about in a certain season. தன்னுடைய காலத்தில் அது காய்க்கணுமானா
if it has got to yield in its season, அது நடப்பட்டிருக்கிற இடம் மிக முக்கியமானது. the place as to where it is planted is important. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நீங்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் Revelations 22. முதல் 2 வசனங்களை If you வாசிப்பீர்களானால் read the first 2 verses, 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். second verse, நகரத்து வீதியின் மத்தியிலும் ஆ. நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சம் மாதந்தோறும் தன்னுடைய கனியை கொடுக்கும். it would yield a fruit every month. ஒரே விருட்சம் தான். One tree. ஒரு விருட்சத்துல 12 விதமான கனி வருகிறது. One tree, there are 12 kinds of fruits. ஒரு மாதம் கோடை காலமா இருக்கலாம், Or one may be the spring ஒரு season, மாதம் மழை காலமா இருக்கலாம், or the rainy season, ஒரு காலம் பனிகாலமா இருக்கலாம், or the season of ஒரு snow, காலம் பெரிய காற்று காலமா இருக்கலாம். or the season of winds. மாதந்தோறும் காலங்கள் மாறுகிறது. And every month the season அந்த changes மாற்றத்துக்கு ஏற்ற விதமாக கனிகளை கொடுக்கிறது. according to the change in season. Is able to yield different kinds of fruits. பாருங்க, ஒரு தாய் அன்புள்ளவள் என்று நாம் அறிஞ்சிருக்கோம். We know that a mother is full of love, ஆனால் yet எப்போது அன்புள்ளவளாகவே இருக்கிறது இல்ல. not that she would remain always in love. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமாக According to circumstances, அவள் அன்புள்ளவளாய் மாத்திரம் அல்ல, not only she is in love, full அவள் of love, தன்னுடைய குணத்தை காட்ட வேண்டிய நேரம் but இருக்கிறது. she ought to show her nature. தன்னுடைய தயவை காட்ட வேண்டிய She நேரம் ought to இருக்கிறது. show her mercy. அவளுடைய சாந்தத்தை காட்ட வேண்டிய நேரம் இருக்கிறது. She ought to show her calm. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலங்கள் மாறி வரும்போதுதான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சுபாவங்கள் வெளியே வருகின்றன. In the life of each and every man, there are seasons, and according to the seasons, natures crop up. நம்முடைய சுபாவங்களை வெளியே கொண்டு வருவதற்கே ஆண்டவர் காலங்களை To வைத்திருக்கிறார். bring out our characters, God has kept seasons in us. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியின் ஓர நடப்பட்ட இந்த மரம் The tree that is planted by the river, அந்தந்த மாதத்திலே அந்தந்த கனிகளை கொடுத்தது. according to that month, it used to yield fruit of different kinds. சில வருஷத்துக்கு முன்பதாக Years back, நான் ஒரு பத்திரிகையில வாசித்தேன். I read in a certain publication, இங்கிலாந்திலே உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை, இந்த அரண்மனையிலே the palace of Buckingham, ஒரு திராட்சை செடி ஒன்று இருந்ததாம். there was a grapevine. திராட்சை செடி ஒரு சீசனல் ஃப்ரூட். Grapevine is a seasonal fruit. ஆனால் அந்த குறிப்பிட்ட திராட்சை செடியிலே But that particular grapevine, ஒவ்வொரு நாளும் கனி இருந்தது. every day it was able to bear fruit. இது இயற்கைக்கு மாறானது. It's beyond natural இது circumstances. எத்தனையோ பரிசோதனை பண்ணினார்கள். They came across several researches. எப்படி இந்த திராட்சை செடியிலே மாத்திரம் தினந்தோறும் கனி வருகிறது? How come in this particular grapevine every day it's able to bear பல fruit? ஆராய்ச்சி நிறைவேற்றினார்கள். They conducted several tests. கடைசியாக Finally, ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிக்கிறதற்காக that the researchers may அந்த find, செடியை தோண்டினார்கள். they dug out the plant. அந்த செடியை தோண்டினால் When they dug out the அந்த plant, செடியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வேர்கள் மாத்திரம் certain roots of that particular grape, நீண்ட தூரம் பிரயாணப்பட்டிருந்தது. it traveled long distance. இயற்கைக்கு மாறாக அதனுடைய வேர் ரொம்ப தூரம் போனது. Beyond nature, the roots went afar off. எனக்கு சரியாக அந்த அளவை நான் மறந்து போனேன். I forget the பக்கிங்ஹாம் measure. அரண்மனையில் இருந்து From Buckingham, அந்த லண்டனுடைய மத்தியில தேம்ஸ் நதி என்ற ஒரு நதி பாய்கிறது. there is a river Thames in London. அந்த நதியினுடைய ஓட்டத்திலே இந்த வேர்கள் போய் நின்றிருந்தது. These roots went and entered the river Thames. திராட்சை செடி பொதுவாக அவ்வளவு நீளமாக வேர் விடுகிறது இல்லை. In common, grapevines do not give out ஆனால் long இந்த roots. குறிப்பிட்ட செடி But this particular தன்னுடைய grapevine, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேம்ஸ் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்தது. it started sucking water from the river Thames. இந்த செடி எப்படி மாறிச்சுன்னு You கேட்டீங்கன்னா know how this plant changed? ஒரு கனி உள்ள ஒரு செடியாக மாறிடு. It changed as a fruit yielding plant. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். I believe humbly in the name of Jesus. இந்த செடி எப்படி ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு தண்ணீர் ஓரத்திலே நடப்பட்டதான ஒரு செடியாக இருந்ததோ, Even as this plant is planted by the riverside, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் even in our Christian life, கனி நிறைந்த வாழ்க்கையாய் மாற வேண்டுமானால் if we ought to yield fruit, நமக்கு giving life, நமக்கு ஒரு நதி ஓரத்திலே அந்த நதியோடு உள்ள ஐக்கியம் நமக்கு தேவை. we need a fellowship with the riverside.
இந்த நதியை குறித்து நான் யோசித்த வேளையிலே When I considered about the river, ஆண்டவராய் இயேசு சொன்னார், the Lord Jesus said, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் Gospel of John 7th chapter, 37ஆம் வசனத்திலே 37th verse, பண்டிகையினுடைய கடைசி நாளிலே in the last day of the feast, ஆண்டவராய் இயேசு சத்தமிட்டு, Jesus stood and cried, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே பானம் பண்ண கடவன். if any man thirst, let him come unto me and drink. இயேசு ஒரு அழைப்பை கொடுத்தார். Jesus gives out a call. யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்களோ அவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள். All those who thirst, let him come unto me and drink. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஒருவன் இயேசுவிடத்திலே வருகிறான். One cometh to Jesus. அவன் வரும்போது எப்படி வந்தான்னு You know கேட்டீங்கன்னா, how he came? தாகத்தோடு வந்தான். He came thirsty. அந்த தாகத்தோடு வருகிறவனுக்கு என்னதான் ஆண்டவர் கொடுத்தார்னா, What did the Lord give to the one who was thirsty? வெறும் தண்ணீரை மாத்திரம் கொடுத்தார். Not only water, அவன் தாகம் அடங்குவதற்கு ஒரு தண்ணீரை கொடுத்தார். he gave him water that his thirst may quench. இவனுடைய தாகம் அடங்கி விட்டது. So his thirst was quenched. ஆனால் இயேசு அதோடு நிறுத்தல. Jesus never stopped with it. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே வா என்று சொல்லி மாத்த நிறுத்தல. Not only did he say that if any man thirst, let him come unto நீ me. தாகத்தை நீ தீர்த்தவன் Having quenched your thirst, என்னிடத்திலே விசுவாசமாய் இருந்தால், if you believe on me, என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். out of his belly shall flow rivers of living water. இயேசுவை பின்பற்றுகிற ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There were two groups who followed Jesus. ஒரு கூட்டத்தார் One group, தன்னுடைய தேவைக்காக தேவனிடத்திலே வருகிறவர்கள், they followed Jesus only for their needs. தாகத்தோடு வருகிறவர்கள். Those who came with thirst. அன்றைக்கு ஒரு சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் தேடின பொழுது, And God sought the Samaritan என் தாகத்துக்கு தா என்று அவளிடத்திலே கேட்டார். He asked her for drink. அவளை பார்த்து சொன்னார், Looking at her, he said, உன்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு தந்திருப்பார் என்று சொன்னார். if you know the one who had asked you for water, and if you would have asked him, he would have given you the living waters. அவள் தன்னுடைய தாகத்தை அடக்குவதற்கு 5 புருஷர்களை விவாகம் பண்ணினாள். Or to quench her thirst, she married 5 இப்போது men. 6வது ஒருவன் இருக்கிறான். Now the 6th person is there. அவர்களால் கூட இவள் தாகத்தை தீர்க்க முடியவில்லை. Even he was not able to quench her thirst. அவள் தீர்க்க முடியாத தாகத்தை She was- ஆண்டவர் தீர்க்கிறார். She was unable to quench her thirst, and God was able to quench it. அவனை திருப்தி அடைய பண்ணுகிறார். And or she was satisfied. இயேசுவிடத்திலே திருப்தி அடைவதற்கு மாத்திரம் அல்ல, Not only for satisfaction, one has got to come to Jesus. இன்னொரு மகிமையான அனுபவம் இருக்கிறது. It's a glorious experience. நீ beyond. என்னிடத்திலே விசுவாசமாய் இருந்தால், If you believe on me, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து out of your belly ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். shall flow rivers of living water. இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், The meaning thereof, நீ என்கிட்டவன் தாகத்தை தீர்த்துட்டு போயிட்ட, you come and quench your thirst. ஆனால் உண்மை என்னவென்னு கேட்டால், What's the truth behind? நீ மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவனாக நீ மாற You வேண்டும். would be able to quench the thirst of others. உன்னிடத்திலே வருகிறவர்கள் தாகம் தீர்க்க வேண்டும். Those who come to you, they ought to quench their thirst. உன்னுடைய உள்ளத்தில் நதிகள் ஓட வேண்டும். From within you, rivers of living water has got to flow. இது எப்படி நடக்கும் என்று How கேட்டால், come? என்னிடத்திலே வருகிறதுனால் அல்ல, Not only coming unto me, என்னிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதுனால் அல்ல. not only receiving from me, நான் சொல்லுவேன், I would say, நீ என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறாய். you ought to believe in me. ஆண்டவரிடத்திலே வருகிறது வேறு, Coming unto the Lord is one experience. ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறது வேறு, Receiving from the Lord is another ஆண்டவர் experience. மேல் விசுவாசமாய் இருப்பது வேறு. And believing on the Lord is another experience. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு உண்டாவதற்கு வழி என்ன? How come the faith in a man? நான் சொல்லுவேன், I would say, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக. the name of God. ரோமர் 10ஆம் அதிகாரம் Romans 10th chapter, 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், 16th and 17th verse. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? Who is he having heard of us regarding us? விசுவாசம் கேள்வியினாலே வரும். Faith cometh through hearing, கேள்வி வேத வசனத்தினாலே வரும். and questioning comes from the word of God. அப்படியானால் If that be so, விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வரும்? how come faith in a certain man? ஆண்டவரிடத்திலே வருகிறான், They come to
the Lord. தாகத்தை தீர்க்கிறான். They quench their thirst. இப்பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் What do they do தேவனை விசுவாசிக்கிறான். They believe the Lord God. இந்த விசுவாசம் எப்படி வந்தது என்று How come கேட்டால் this faith? தேவனுடைய வசனத்தினாலே. Because of the word of God, faith came into their life. நல்லா கவனிங்க. Consider me. நீங்க எல்லாரும் ஆண்டவர்ட்ட வந்தீங்க. You have come unto the Lord God. நீங்கள் எப்படி விசுவாசிகளாய் மாற முடியும்? How come you become believers? நீங்கள் தேவன் மேல் எப்படி விசுவாசம் வைக்க முடியும்? How come you keep the belief in God? நான் சொல்லுவேன், I would say தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள ஐக்கியத்தினாலே. only through the fellowship of fearing the word of God. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது When Saint Paul writes to 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 1 Thessalonians 2nd chapter 13th verse, நீங்கள் என்னிடத்திலே வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட போது when he received the word of God from me, நீங்கள் தேவ வசனமாக அதை ஏற்றுக்கொண்டீர்கள். he received it as a word of God. மெய்யாகவே தேவ வசனம்தான். Truly I have received the word of God. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. But to you who believe, it works. யாருக்குள்ளே அது பலன் செய்கிறதுன்னா, To whom does it work? கேட்கிறவங்க இல்ல, Not to those who hear, ஏற்றுக்கொள்றவங்க இல்ல, not to those who அதை receive. விசுவாசிக்கிறாங்க. They believe. என்ன விசுவாசிக்கிறாங்க? What do they believe? இது தேவனுடைய வசனம், This is the word of God. இது கர்த்தருடைய வசனம், This is the word of the Lord. இது கர்த்தருடைய வார்த்தை. This is the word of the Lord. இந்த வேதத்தை நாம் எதற்காக வாசிக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். We ought to reason as to why we read the word of God. இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. The words written in the Bible are the words of God. தேவன் எனக்காக எழுதி வைத்த வார்த்தை. God has written these words for me. இந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால், So if I would believe by hearing எனக்குள்ள the word, என்ன வரும் என்று சொன்னால், what would come in me? faith, Faith would come in me. தேவன் மேல விசுவாசம் வரும். Faith on God would come in me. நான் தேவன் மேல் விசுவாசமாக இருப்பேனானால், If I have faith in God, நான் யாரா மாறிடுவேன்னு கேட்டீங்கன்னா, how would I change? வறண்டு போன என்னுடைய இருதயம், The heart that has been dried up, ஒரு நாளிலே தாகித்து கொண்டிருந்த ஒரு the இருதயம், heart that was thirsting, கொஞ்சம் தண்ணீருக்காக அலறிக் கொண்டிருந்த ஒரு the இருதயம், heart that was crying for certain amount of என்ன water. இருதயமா மாறிரும்னு சொன்னா, What heart does it change? மற்றவர்களுக்கு வார்க்கிற இருதயமாய் மாறிடும். It becomes a heart which is able to give unto others. மற்றவர்களுக்கு நதியாய் நான் மாறிடுவேன். It becomes a heart giving river, the தேவனுடைய waters of river. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, விசுவாசம் என்று ஒன்று உண்டானால், if there is faith, நீங்கள் ஒன்றை மறந்து போதீங்க. you should not forget one நீங்க thing. உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு நீங்க விசுவாசிக்க கூடாது. You should not believe that you alone ought to receive the blessings. நீங்கள் வேத வசனத்தோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டவர்களாய் இருப்பீர்களானால், If you are linked or connected with the word of God, இந்த வசனம் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் மாறாது. இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்குமானால் நிச்சயமாய் அவனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். the word of God not only becomes a blessing to you, it also becomes a blessing to others through you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், With all fear I tell you, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் children of God, எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தோடு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். to what extent they are connected with the word of God. சங்கீதக்காரன் சொன்னார், The psalmist says, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் ஆரம்பிக்கிறது, the Psalms first starts, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகள் வழியிலே பரியாசக்காரர் இடத்திலே. அப்ப வேதத்தில் ஒரு மனுஷனுக்கு பிரியம் வரணுமானால், so if one has to love the word of God, எங்க நிற்க கூடாது? where should he not stand? துன்மார்க்கருடைய ஆலோசனையில். இப்போ முதல்ல எதை Should not walk in கவனிக்கணும்? the counsel of the ungodly. உன்னுடைய நட, Your walk, நீ நிக்கிற இடம், the place where you stand, நீ உட்கார்ற இடம். and the place where you ஒரு sit. தேவனுடைய பிள்ளை தான் நிற்கிற இடம், A child of God, தான் the place உட்கார்ற இடம், the place where he தான் has to sit, நிற்கிற இடம், the place where he has got இதிலே to stand. கவனமாய் இல்லாவிட்டால் If he is not careful regarding, வேதத்திலே அவன் பிரியமாய் இருக்க முடியாது. he cannot delight in the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. உங்க பள்ளிக்கூடமா இருக்கலாம், It may be a school, உங்களுடைய காலேஜா இருக்கலாம், or it may be a college.
நீங்க எங்க நிக்கிறீங்க? Where do you stand? நீங்க யாரோட நிக்கிறீங்க? With whom do you stand? நான் துக்கத்தோட சொல்றேன். With போன great- வாரம் திடீர்னு ஒரு காலேஜ் முன்னால போக வேண்டியிருந்துச்சு. Last week, I had to pass through a certain college. அப்பதான் காலேஜ் முடிஞ்சு வர்றாங்க. Only then the college got closed and the children came out. காலேஜ் முடிஞ்சு நம்ம பிள்ளைங்க இங்க படிக்கிறாங்களே. So our children are studying here. நான் பார்த்தேன். I just gazed. நம்ம பிள்ளைங்க தான் வெளியே வராங்க. It's our children who came out. அவங்க நிக்கிறத நான் பார்த்தேன், யாரோட நிக்கிறாங்க. I considered as to with whom they were எனக்கு standing. ரொம்ப துக்கமா இருந்துச்சு. I was grieved in என்னடா my heart. இந்த கத்திட்டு கிடக்குறோம், இவளுக்கு யாரோட நிக்கிறாளுங்க? We are shouting like anything, preaching the word of God. With whom do they stand? காலேஜ் தானே போனீங்க? Have you not gone to the college? படிக்க தானே போனீங்க? Have you not gone to study? நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்க, யாரோட நிக்கிறீங்க? You come out and stand. With whom do you stand? நல்லவங்க கூட நிக்கிறீங்களா? ஏன் உங்க காரியம் வாய்க்க மாட்டேங்குது? Why your matters do not come to pass? யாரோட நிக்கிறீங்க? With whom do you stand? யாரோட விளையாடிக்கிட்டு நிக்கிறீங்க? With whom do you play? ஞாயிற்றுக்கிழமான பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா நீங்க கனி கொடுத்துட மாட்டீங்க. On Sundays you come to the house of God with a Bible. ஞாயிற்றுக்கிழமான வெள்ளை புடவை கட்டிட்டு வந்துட்டா நீங்க கனி கொடுத்துட மாட்டீங்க. Just because you come in a white saree on Sunday, you cannot yield fruits. இல்ல No, not so. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எங்க நிக்கணும்னு தெரியணும். A child of God ought to know as to where he or she has got to stand. யாரோட நிக்கணும்? With whom they have got to stand. யாரோட உட்காரணும்? With whom they ought to sit. யாரோட பேசணும்? With whom they ought to speak. அது இல்லாவிட்டால் If that is not so, என்ன நடந்துரும் தெரியுமா? you know what would come to pass? வேதத்திலே உனக்கு பிரியம் இருக்காது. You would not delight in the word of God. வேதத்திலே உனக்கு பிரியம் இருக்காது. You would not have any attachment to the word of God. வேதத்திலே பிரியமாய் இருந்து How delighting in the word. கனியுள்ள வாழ்க்கை வாழணுமானால் If you ought to lead a life yielding fruit. என்ன போல இங்க துன்மார்க்கனா வளர்ந்தீங்களா எனக்கு தெரியாது. I do not know whether you grew up like me. வெளி உலகத்துக்கு நல்லவனா இருக்கலாம். Probably to the outside world I may be good. எல்லா பயத்தோடு சொல்லுவேன். With all fear I tell you. நான் ஒரு சினிமா வெறியன், பைத்தியம்னா வெறியன். I was crazy for cinema. இன்றைக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ண முயற்சிக்கிறேன். Today I am trying to memorize the word of God. அன்றைக்கு ஒரு சினிமா பார்த்தேன்னு சொன்னா, If I go for a cinema, முதல்ல இருந்தவன் ஆரம்பத்தில் இருந்து முடிவரைக்கும் போடுற சீனை பார்க்குற மாத்திர அத்தனை வசனத்தையும் மனப்பாடம் பண்ற வரைக்கும் சினிமா பார்ப்பேன். not only the scenes I observe, even the lyrics and the wordings that take place, I just நான் ஒரு memorize. சின்ன கம்பெனியில் வேலை செய்தேன். I was working in a small company, மத்தியான சாப்பாடு வேலை. so it was meals time, எல்லாரும் சாப்பாடு எல்லாம் உட்காந்துருவான். and all the people were seated. எனக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு வசதி இருக்காது. I had no comfort to take even the food. ஆனால் எல்லாருக்கும் நேற்றைக்கு பார்த்த சினிமா துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் தான் விமர்சனம் சொல்லுவேன். So it was me விமர்சனம் இல்லை, மனப்பாடமாக சொல்லுவேன். who used to explain the details of the cinema. அதற்கு அப்புறம் தான் அவன் படம் பார்க்க போறதா இல்லையான்னு அவன் டிசைட் பண்ணுவான். After that, they decide whether they ought to go for the show or not. அப்படி வெறியன். So I was crazy. ஒரே சினிமாவை 14 முறை நான் பார்த்துருக்கேன். I've seen a certain show for 14 times. அப்படி வெறியன். அதே இடத்துல In the same place. நான் ரட்சிக்கப்பட்டேன். I was saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். I was saved. இப்போ லஞ்ச் டைம். Now it's lunch time. என்ன பண்ணுவோம் தெரியுமா? Now what I used to do? 1 மணிக்கு லஞ்ச் அப்படின்ன உடனே 1 o'clock lunch. அதிகமாக எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு இருக்காது. So we do not have food. நேராக அந்த மிஷின் பக்கத்தில் போயிட்டு முழங்கால் படி Stand beside the mission. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். Kneel and I used to pray unto the Lord. டேய் So என்னடா ஆச்சு உனக்கு? my companions used to mock me. இவருக்கு என்னடா ஆச்சு? What has happened to you? டேய் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன்டா. We have brought food for you. இன்னைக்கு பீஃப் கொடுத்துருக்கேன்டா. We have என்னெல்லாம் தட்டி கூப்பிடுவான். டேய் பீஃப் கொடுத்துருக்கேன், உனக்கு ஸ்பெஷல் கொடுத்துருக்கேன். டேய் நேத்துக்கு என்ன பண்ணடா they போற? entice me with all the dainties they bring. நேத்துக்கு என்ன பிக்சர்ரா பார்த்தா? What was the movie you saw? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. சொல்லுவாங்க கடைசில, டேய் எவாகிட்டே மாட்டிக்கிட்டான்டா. He's got caught. நம்மள அவாய்ட் பண்றான்டா. He's avoiding us. எனக்கு தெரியும். I know pretty well. கொஞ்ச நாள் இருந்தாலும் Though it was for a certain time, நான் ரட்சிக்கப்பட்டேன். I was saved. அவங்களோட நிக்கல.
I do not stand with them. அவங்களோட உட்காரல, I did not sit with them. அவங்களோட நான் பரியாசம் பண்ணிட்டு, Nor did I scorn with them. அதே இடத்துல தான் முன்னால நான் அப்படி இருந்தேன். So earlier I was so with them. தைரியமாய் சொல்லுவேன், I can say very boldly. என் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது Even while I was working, நான் கடந்த வாரம் கேட்ட செய்தியை தியானித்து கொண்டிருந்தேன். I used to meditate on the message given last week. வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தேன். Started memorizing the words. அவர்களோடு உறவை நான் தனியாக்கினேன். I started having fellowship with them. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? நீங்கள் காண்கிறபடி நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். Even as you see me now, I am a blessing unto you all. நான் நினைச்சு பார்க்கல. Never did I imagine. நான் நினைச்சு பார்க்கல. Never ever did I imagine. என் சுபாவம் மாறும். My character would change. எனக்கே சில வேளை ஆச்சரியமா இருக்கு, நான் தானான்னு கிள்ளி பார்த்துக்கிறேன். At times I wonder whether it is me and I pinch and find whether it is real. என் புத்தி உங்க யாருக்குமே தெரியாது. You do not know my nature. நீங்க இன்றைக்கு பாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் பாக்குறீங்க. You are observing me as pastor. ஆனா என்னுடைய சுபாவம் உங்க யாருக்குமே தெரியாது. But none of you would know my nature. என்னுடைய வாயின் வார்த்தைகள், The words of my mouth, என்னுடைய கோப சுபாவங்கள், the anger that I had. நான் இன்றைக்கு தாங்க நம்ம சாமியா பேசிட்டு இருக்கேன். Only today I'm. முன்னாலெல்லாம் நான் பேசுற வாயாலே பேச மாட்டேன், கையால தான் பேசுவேன். Earlier I never used to speak through my mouth, only my hands would talk. எடுத்த உடனே சட்டையை பிடிச்சு உதைக்க தான் எனக்கு தெரியும். I know how to hit a person. அதுதான் என்னுடைய சுபாவம். That was my nature. ஆனா நான் சொன்னேன், Yet I said, ராத்திரியும் பகலும் கர்த்தருடைய வசனம், வார்த்தை வார்த்தை வார்த்தை. night and day I meditated on the word of God. வாசித்ததுக்கு மேல வாசித்து, More than what I ought to read, I have read. நீங்க எங்க யாயிலும் என்னை பற்றி கேளுங்க. Go and ask about me anywhere. நான் துன்மார்க்கரோடு இருந்தேன். I was with the wicked. அவங்களோடு விளையாடினேன். I played with them. அவங்களோடு உட்கார்ந்தேன். I did sit with them. நீங்க கேட்கவும் முடியாது, நீங்க காணவும் முடியாது. You can never ever hear, you can never ever see that. எங்க உட்கார்றீங்க விசுவாசிகள்? Believers, where do you sit? யாரோடு ஐக்கியமா இருக்கிறீங்க? With whom you are connected? அதை விட்டு நீங்க வெளியே வாங்க. Come out from them. எதோடு ஐக்கியமா இருங்க? With whom you ought to have the fellowship. வசனத்தின் மேல் நீங்க வாசிப்பீர்களானால், If you read the word of God, உங்களை யாராக மாற்றோன்னு சொன்னீங்கன்னா, how does it change you? தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும். It would change you having belief on God. நீங்கள் தேவனை விசுவாசிக்க விசுவாசிக்க, Even as you keep on believing God, உங்கள் வறண்ட இருதயம், your heart that has been dry, ஒரு நாளிலே தாகத்துக்காய் கெஞ்சின ஒரு your இருதயம், heart that was thirsty, ஒரு நாளைக்கு 5 பெண்களை தேடின இருதயம், your heart that went after girls, 5 புருஷர்களை தேடின இருதயம், the heart that went after 5 husbands, பாவத்தை தேடின இருதயம், the heart that was seeking sin, தாகத்தினால் தவித்த இருதயம், the heart that was thirsty. தேவன் மேல் விசுவாசம் வளர வளர, Even as you believe in God grew, தாகம் அடங்குறது மாத்திரமல்ல, not only your thirst is being quenched, ஒரு தாகத்தை தீர்க்கிறவனாய் மாறுகிறான். you are able to quench the thirst of others. அவனுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். From his belly shall flow rivers of living water. நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள்? How many years you have been there as believers? இருதயத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். Place your hand on your heart and ask உங்கள் தாகம் அடங்கினதா? whether your thirst has been quenched. உங்கள் தாகம் அடங்கினதா? Whether your thirst has been quenched. நீங்கள் தேவனிலே திருப்தியாய் இருக்கிறீர்களா? Are you satisfied in God? சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா satisfied, திருப்தியாய் இருக்கும். My soul shall be satisfied with fat and flourishing. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். He who is satisfied will stamp the honeycomb. தேனே கொடுக்கட்டும், Give him honey. எவ்வளவு இன்பமான தேன் வரட்டும், How sweet the honey may be. இருதயத்திலே திருப்தி இருக்குமானால் தேன் கூட்டை மிதிப்பான். If the heart is satisfied, he will just stamp that honeycomb. உங்களுடைய வாழ்க்கை சாக்கடைகளாய் மாறி போன காரணம் என்ன? Today the reason as to why your life has become a ditch. தேன் கூட்டையா மிதிக்கிறீங்க? Are you stamping the honeycomb? பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்து விசுவாசிகள் என்ற பெயர் எடுத்து Living in உங்கள் வாழ்க்கைகள் sin and தாறுமாறாய் போன காரணம் என்ன? What's the reason for your life to go astray? First, satisfied. First, you ought to be satisfied. இரண்டாவது, நீங்கள் அடுத்தவர்களை திருப்தியாக்குங்கள். Secondly, you ought to appease others. உன்னை ஆசீர்வதிப்பேன். Says, I would bless you.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You would be a blessing for others. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You would be a blessing for others. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேவன் ஏற்படுத்தினதனுடைய காரணம், The reason as to God ordaining each and every Christian, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு மாத்திரமல்ல, not only that he ought to be blessed, நான் ஆசீர்வாதமா இருக்கேன். that I may be a blessing to others. உங்களை கேட்டு பாருங்க, Question yourself என் வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேனா? whether I may be a blessing to my house, என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், I may be a blessing to my children, என் மனைவிக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? whether I am a blessing to my wife. நீங்களே கேட்டு பாருங்க. Just reason it with yourself. என் வேலை ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? Whether I am a blessing in my work spot. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். The Lord was with Joseph. அவன் போன இடத்துல எல்லாம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். Wherever he went, God blessed him. நீங்கள் எங்கே எடுத்து பாருங்க, Find out anywhere. தேவனுடைய பிள்ளை A child of God, அவன் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் அல்ல, not only is he being blessed, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா? whether you ought to be a blessing. உங்களை ஆசீர்வாதமாக்குறது என்னது? What makes you a blessing to others God's word. is the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க, The more you believe the word of God, தியானிக்க, the more you meditate on the word of God, இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், from your heart shall flow rivers of living water. வாலிபர்களே, Youngsters, கன்னியர்களே, girls, நான் உங்களுக்கு அன்பாக தாழ்மையாக தகப்பனாக சொல்லுகிறேன். I tell you lovingly with all உங்கள் வாழ்க்கை humility, even as ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், if your life has got to be a blessing, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன். night and day we have got to meditate on the word of God. இரண்டாவதாக Secondly, யோவான் 15ஆம் அதிகாரம் John 15th chapter, 2ஆம் வசனத்தை பாருங்கள். second verse. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். He purgeth it that it may bear more fruit. எந்த செடி அதிக கனி கொடுக்கும்? Which plant would give that fruit? வேதம் சொல்லுகிறது, Word of God says, ஒரு கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். so he purges the branch that beareth fruit that it may give more fruit. நாம் கர்த்தரை பற்றி ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கோம். We know about the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். The Lord has blessed us. கர்த்தர் நம்மை காக்கிறார். The Lord is able to protect us. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். It's the Lord who leads us. கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். It's the Lord who feeds us. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். It's the Lord who exalts us. கர்த்தர் நம்மை விருத்தியாக்குகிறார். It's the Lord who prospers us. இதெல்லாம் நான் வாரம் பிரசங்கம் பண்ணனா, If I preach every week, உங்க முகமெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். your face would be flourishing. கர்த்தர் இன்றைக்கு பாஸ்டரோடு என்னோட பேசினார். It's the Lord God who தரிசனமா spoke to me பேசினார். through the pastor, even as கர்த்தர் prophet. என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார் சொல்லிட்டாரு. ஆண்டவர் செய்வார். He has spoken, definitely the Lord would let உங்களுக்கு me. எல்லாம் விசுவாசம் வந்துருது. So you come across that belief. ஆனா நீங்க ஒன்னும் மறந்துடக்கூடாது. One thing you should not forget. நம்ம ஆண்டவர் காக்கிற ஆண்டவர் மாத்திரம் இல்ல, Not only is a God who நம்ம protects us, ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர் மாத்திரம் இல்ல, not only is a God who feeds us, நம்ம ஆண்டவர் கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். our God is a God who is able to purge the plant that yields fruit. நம்முடைய ஆண்டவர் யார்னா பரிசுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். Our God is a God who edifies us or sanctifies us. எதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார், What does he purge? எந்த கொடி கனி கொடுக்கிறதோ அதை அவர் இன்னும் அதிகமாய் கனி கொடுப்பதற்கு சுத்திகரிக்கிறார். The branch that beareth fruit, he purgeth it that it may bring more fruit. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், Leviticus 22:32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் இஸ்ரவேலர் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராக உங்கள் மத்தியில் இருப்பேன்னா உலகம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா,
அவங்க தேவன் அவங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அறிவார். If I am the Lord that would hallow you, the people would acknowledge that their God is able to sanctify them. உலகத்தில் சொல்லி பாருங்க, Talk to the world. கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சார். The Lord has blessed us. அவன் சொல்லுவான், எங்க கடவுள் என்ன ஆசீர்வதிச்சு 7 பஸ் 7 வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு. He says God has blessed us more. I purchased 7 buses and 7 houses. என் கடவுள் எங்களை காக்குறாரு. It's our Lord God who protects us. ஐயோ, போன வாரம் வந்த பெரிய ஆபத்துல எங்க சாமி தான் என்னை காப்பாத்து. It's our God who protected us from a great danger. நீங்க என்ன சொல்லுங்க, என் சாமி அதை செய்தாருமா. Whatever you say, he says, their Lord also does it. ஆனா Yet, என் தேவன் என்னை பரிசுத்தம் பண்ணினான்னு சொல்லுங்க, அதுக்கு மட்டும் எந்த சாமியும் வராது. you say it is my God who sanctifies me, no other God would come and say that. பரிசுத்தம் பண்ணுகிறேன் என்று விளங்கணுமானா, If they ought to know that it's me who sanctifies them, நீங்க ஒரு கர்த்தரை அறிஞ்சிருக்கணும். you should know only one Lord. நான் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். I am the Lord that sanctifieth you. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் பாஸ் சுந்தரயாசன் ஞாபகம் I இருக்காது. remember certain ஒரு incidents. மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு காத்திருந்தார். A certain man was waiting on the Holy Spirit. ரொம்ப நாளாக அவர் போராடினார். For a long time he was trying to receive. ரொம்ப நாளா அபிஷேகம் பெறல. For several days he never received the anointing. ஒரு நாள் கம்பெனிக்கு லீவ் போட்டார். On a certain day he applied leave. அறைய பூட்டினார். He closed his room. இன்றைக்கு அபிஷேகம் பெறாம நான் அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். This day, without receiving the anointing of the Holy Spirit, I will not get out from my என்ன room. இன்றைக்கு அபிஷேகம்னு ஆண்டவரே. Lord, your God anoint me. தன் மனைவி கிட்ட சொல்றார், நான் சொல்லாம கதவை திறக்க கூடாது. He told his wife, without my telling you, நான் அபிஷேகம் பெற்றா வெளியே வருவேன். after receiving the anointing of God, I would. தேவனை சோத்துல முட்டிட்டு அழுதாராம். He stood on his knees and cried unto the Lord. கொஞ்ச நேரத்துல After a certain time, அவருக்கு முன்னால குட்டி குட்டி பென்சிலா வந்துதான். small pencils came before his eyes. குட்டி குட்டி பென்சில். Small little pencils. நான் பரிசுத்த ஆவியை கேட்ட ஆண்டவர் குட்டி குட்டி பென்சிலா கொண்டு வரார். So I asked for the Holy Spirit. God is showing me small pencils. அவர் உட்கார்ந்து என்ன ஆண்டவரே எனக்கு. He started thinking about it. என்ன தெரியுமா? You know what? அவர் ஒரு கம்பெனில வேலை செய்றாரு. He's working in a certain company. அந்த கம்பெனில எழுதுறதுக்கு பென்சில் கொடுப்பாங்க. So they would give the pencil in that company to அந்த write. பென்சில் தேஞ்சு போச்சுன்னா After it has அந்த been தேஞ்சு erased, போன பென்சிலை கொடுத்துட்டு புது பென்சில் வாங்கிக்கணும். so he has to give the pencil that has been erased and get a new one. ஆனா ஒருத்தரும் பழைய பென்சிலை கொடுக்கறது இல்ல, புது பென்சில் வாங்கிட்டு போயிடுவாங்க. None of them return the old pencil, but they receive the new pencil. சில தேயாமலே வாங்கிட்டு போயிடுவான். Some without using the pencil receive the new pencil. இங்க தேஞ்சு போச்சுன்னு சொன்ன பென்சில் பிள்ளைக்கு பரீட்சையில இருக்கும். So the pencil that has been worn off, their children would write the exams with it. இது தப்பே இல்லைங்க. I don't say it's a mistake. இது எல்லாரும் செய்யற காமன். It's a common thing that everyone does. கம்பெனி பேப்பரை தூக்கிட்டு போயிடுறாங்க, கம்பெனி கார் பண்ண தூக்கிட்டு போயிடுறாங்க, கம்பெனி எல்லாம் Company paper, car and everything, whatever is feasible. ஆண்டவர் சொன்னார், அவன் சட்டம் என்ன? The Lord said, நீ பென்சில் திருப்பி கொடுத்தியா? whether you returned the pencil. கதவை திறந்தாரு. He opened the room. ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு. He told his wife. வீட்டில் இருக்கிற பென்சில் எல்லாம் புறக்கினாரு. He picked up all the pencils that were in his house. எல்லா பென்சிலையும் பறக்கிட்டு Having taken all the அது pencils, ஒரு பெரிய பவுல் அளவு வந்துச்சான். அது எவ்வளவு வந்து வேலை it was a bowl full of pencils. அந்த பவுல் எடுத்துட்டு நேரா மேனேஜர்ட்ட போனான். He went and took it to his manager. மேனேஜர் கேட்டா என்ன இதுன்னு கேட்டார். Manager asked him what it is. சார், What is it? நான் ஆண்டவர்ட்ட முழங்கால் போயிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணேன். Sir, I stood on my knees and cried unto the Lord for the anointing of the Holy Spirit. இந்த பென்சிலை நான் திருப்பி கொடுக்கணும். So these pencils, இத்தனை வருஷம் நான் செய்யல சார். all these years I have never returned it. கடவுள் வந்து இந்த பென்சில் திருப்பி கொடுக்க சொன்னார். But the Lord has asked me to return all these bits. அப்ப நான் அவனை அபிஷேகிப்பேன்னு சொன்னார். He said, then I would anoint you. அவன் மேலே கீழே பார்த்தான். Manager stared இப்படி at ஒரு him. கடவுள், Whether there's such a God like this. அவன் கொள்ளடிக்கிறக்கே சாமி கும்பிட்டு தான் போறான். People go and worship the idols that they may loot the people. சாமி, நான் கொள்ளடிக்கிறது நல்லா வந்து உனக்கு பங்குதாரே சாமி. Today I am going to loot God, so I'll give a portion என்னடா to you. இவன் புதுசா ஒரு சாமியை சொல்றான். How come he's speaking about a new God? கொள்ளடிச்சதெல்லாம் திருப்பி கொடுறான். Is that he may return what he has looted? எல்லாம் அவன் ஒரு மொடா முழுங்கி. And he too has swallowed a lot. நடந்து என்ன தெரியுமா? You know what happened? அந்த ஆள் முழங்கால் படிக்கிட்டார். That man went on his knees. இப்படி ஒரு சின்ன பென்சிலுக்கும் பரிசுத்தமாக்குற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார்னா அவர்தான் தேவன் என்று நான் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னான்.
If there is a God who is able to sanctify you even for the small bit of pencil, I too acknowledge that that God is God. நான் ஏற்றுக்கொள்றேன். I do accept that God. உங்களை பரிசுத்தம் பண்றாரா? Whether He is able to sanctify you, இன்னைக்கு பென்சிலா வச்சிருக்கிறீங்க நீங்க? whether you have only the pencil what you have, வாண்டுல என்னென்ன வச்சிருக்கிறீங்க ஐயா? I do not know what others, what else. என்னென்னத்தையோ மூடி வச்சிட்டு வந்து ஆராதிக்க வர்றீங்க. You have covered several things and have come to worship the Lord God. அவன் கேக்குறான், He's asking ஏன்டா உன்னையுமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? whether God has blessed you. உன்னையே ஆசீர்வதிச்சால என்ன ஆசீர்வதிப்பாரா? So if He has blessed you, definitely He'll bless me. ஆனா அவன் என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? What he ought to see, உங்க தேவன் யாருன்னா பரிசுத்தம் பண்ணுகிற தேவன். he ought to see your God is a God who ஒரு is able to சின்ன sanctify. காரியத்தை தேவன் அனுமதிக்க மாட்டார். Even a small blemish God would not உங்களுடைய permit. வேலை ஸ்தலத்துல ஒன்னு தெரிஞ்சிருக்கணும். You ought to know a certain thing in your உங்க work. குடும்பத்துல ஒன்னு You தெரிஞ்சிருக்கணும். ought to know a certain thing in your family. என்னுடைய தேவன் யார்? Who is my God? பரிசுத்தம் பண்ணுகிற தேவன். It's a God who sanctifieth me. உங்களுக்கு தெரியும், You know, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். verse 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 2 Corinthians 12:7. வாசித்து பாருங்க. அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு பெரிய வெளிப்படுத்தல் இருக்கு. He had a great revelation. நான் சொல்லுவேன், I would say, இந்த வேதத்திலே எழுதப்பட்ட தேவ மனிதர்களிலே above all the men who wrote the word of God, அதிகமான வெளிப்படுத்தலை பெற்ற மனுஷன் இந்த பவுல். it is Paul who has received lot of revelations. பேதுருவுக்கு கூட அந்த வெளிப்படுத்தல் இல்ல. Even Peter never had such revelations. அவர் தைரியமாய் எழுத முடிந்தது. He was able to write boldly. தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். It is God who revealed me. அப்படின்னு சொல்வதற்கு தைரியம் இருந்துச்சு. He had the boldness to say so. பவுல் எழுதுறாரு, Paul writes, தேவன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, that I may not exalt myself above the matter. மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Thorn is given in the flesh. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. The messenger of Satan to buffet me lest I should be exalted above measure. இவர் சாத்தானை துரத்துறாரு. So he is casting out devils. இவரை கேட்டு சாத்தான் ஓடுது. And Satan is running, hearing him. அவன் பவுல் நாமத்துல பேயை தோடுறான். And others, with the name of Paul, they are able to cast out devils. ஆனா பவுல் நிலைமை என்ன தெரியுமா? What about the state of Paul? பக்கத்திலே உட்கார்ந்திருக்கான் தூதன், சாத்தானுக்கு தூதன். The angel of Satan is seated beside him. அவன் என்ன செய்யறானா? What would he do? அடிக்கடி குட்டிக்கிட்டே இருக்கானா. He is going on buffeting him. ஏய், வைத்திராத. Do not exalt yourself. உனக்குள்ள வெளிப்படுத்தல், You have the revelation that you have, உனக்குள்ள மேன்மை, the glory that you have, உனக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மைகள், and all the excellencies that God has given you. இத நீ உயர்த்திராதபடிக்கு That you may not exalt yourself. அடிக்கடி குட்டுறானா. So he went on buffeting. அப்ப நான் நினைக்கிறேன், I இந்த believe தூதன் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா, if this angel would not have been there, தனக்கு கிடைத்த வெளிப்படுத்தலினாலே தன்னை உயர்த்தி அழிஞ்சே போயிருப்பார். he would have exalted himself because of the revelation that he received, and he would have been destroyed. ஆனா இதுவரைக்கும் ஒரு அழியாம காரணம் என்ன தெரியுமா? The reason as to why he was not perished, பக்கத்திலே ஒரு சாத்தான் உட்கார்ந்திருக்கான். Satan was seated beside him. எப்பவாவது உயர்த்தினார்னா, Whenever he exalts himself, இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணணும் so I made a good. அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா அங்க சாத்தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கு. So Satan is there to knock him on his head. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிழ்ந்தீங்கன்னு சொன்னா உடனே ஊழியக்காரர்களை ஏன் ஆண்டவர் குற்றாருன்னா இதான் வாங்குறது. No, why God knocks the saints? இதான் அடிக்கடி வாங்குறான். So this is what he receives. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா, Having made a good sermon, நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா, பாஸ்டங்க, பாஸ்டர் நல்ல பாஸ்டர். Pastor is a good pastor. ஆனா எனக்கு ஒரு தூதன் வேணும். But I need an angel. உங்க விசுவாசிகள் நீங்க என்ன பிரசங்கம் பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன வாழ்த்தியே கொன்றுவீங்க. You will just praise me and kill me. விசுவாசிகள் நல்ல பாஸ்டர் சொல்லியே என்ன குழில தள்ளிடுவீங்க. Believers will say, Pastor, you're good and throw me into the ditch. ஆனா எனக்கு யார் வேணும் தெரியுமா? Whom do I need? இந்த சாத்தானுடைய தூதன் பக்கத்திலே இருக்கணும்.
The angel of Satan has got to be beside me. கொஞ்சம் உள்ளத்துல பெருமை வரும்போது, When a little pride enters my heart, கொஞ்சம் உள்ளத்துல சந்தோஷம் வரும்போது, when a little joy comes in my heart, கொஞ்சம் உள்ளத்துல மகிழ்ச்சி வரும்போது, when a little ஒரு happiness, தலையில ஒரு அடி அடிச்சு உட்காரு. so he is buffeted on the head and made to sit. இவர் 3 வாட்டி ஜெபம் பண்ணாராம். Oh, this man of God prayed thrice. இயேசுவின் நாமத்திலே பிசாசே போனா பேய் போகுது. ஆனா இவர் ஜெபம் பண்ணா 3 வாட்டி ஜெபம் பண்ணா ஏன் கிருபை போதும் அந்த பேய் போகுது. He prayed thrice. God said, my grace is sufficient for thee in your weakness. எந்த பேய பக்கத்திலே வச்சிருக்க அந்த பேய் குட்டிக்கிட்டே இருக்கு. So that Satan is buffeting Paul. எதுக்கு? நீ அந்த குட்டு வாங்கலன்னா If you do நீ not, சீர்கெட்டு போயிருப்ப. if you are not receiving that buffeting, நீ you get- உயர்த்தி நீ அழிஞ்சு போயிருப்ப. you would exalt yourself உன்னுடைய and மேன்மேல நீ அழிஞ்சு போயிருப்ப. you would be destroyed in your excellence. நாம நினைக்கிறோம் இது என்ன குற்றம். We think as to why he is buffeting me. சங்கீதக்காரன் சொன்னா, The psalmist says, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். let the righteous smite me. குட்டட்டும். Let him smite me. அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கு. It's just like oil on my head. அவன் சொல்லிட்டு போயிட்டான். He has spoken and departed. 4 வாரம் நான் இந்த மாதிரி குட்டினானா எங்க பக்கத்துல வர மாட்டீங்க. So 4 weeks, if I start buffeting you, you would not come here. என்ன எங்க போனா குட்டிக்கிட்டே இருக்காரு. So whenever we go to this church, pastor hits us. குட்டிக்கிட்டே இருக்காரு. He's knocking us. Brother, Brother, நான் சொல்லுவேன், அதனால தான் வேதம் சொல்லுது, I would tell you the word of God says, சிட்சிக்கிறதுனால தேவன் பாக்கியவான். so one who's being chastised is blessed. தேவன் ஒருவனை சிட்சிக்கிறாரா? If God is able to chastise a person, உங்க வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சிருக்கணுங்க. one thing you ought to know in உங்க your life, வாழ்க்கையில அனுபவம் இருக்கணும். you need experience in your life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. உங்க வாழ்க்கையில அனுபவம், கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார் என்ற அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லு. The experience that the Lord is sanctifying you should definitely be in you. நான் சொல்லுவேன், I would say, எத்தனையோ சாட்சி ஸ்டேஜுக்கு வருது, several testimonies come to the stage. எனக்கு எந்த மாற்றமே இருக்காதுங்க. No change would be in me. நீங்க வீடு வாங்குனீங்க, நீங்க கார் வாங்குனீங்க, purchased நீங்க a car. பங்களா வாங்குனீங்க, Purchased a bungalow. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சது உங்களுக்கு, You ஆம்பளை பிள்ளையா பெத்தீங்க, And sons. நீங்க நல்ல மருமகன் கிடைச்சான். Very good. இது சாட்சியெல்லாம் எனக்கு சாட்சியாவே தெரியறதில்லை. I do not consider it as testimony. உண்மையான சாட்சி என்ன தெரியுமா? You know what about the real testimony? நான் ரொம்ப கோபக்காரனா இருந்தேன். I was a hot-tempered. கர்த்தர் என்னோட பேசினார். The Lord spoke to me. என்னை பரிசுத்தம் பண்ணினார். He sanctified me. இந்த சாட்சி என்றைக்கு சபையில எழும்போது அதான் சபை. The day this testimony comes up in the church, that's the church. ஒரு மனுஷன் ஒருத்தர் வந்தார், பாஸ்டர்ட்ட வந்தார். A certain man came to a pastor. பாஸ்டர், கர்த்தர் என்னோட பேசினார். He said, Pastor, the Lord spoke to me. என்ன பேசினாரு? What did he say? உங்க ஸ்கூட்டர் டயர் 2 ரொம்ப தேஞ்சு போச்சு. The tire in your scooter is worn off. 2 தேஞ்சு போச்சு பாஸ்டர். Both the tires have been worn off. கர்த்தர் என்னோட பேசினார். The Lord spoke to me. நான் உடனே போய் 2 டயர் Immediately I purchased both the tires. இந்த டயர் வாங்கிட்டு வந்துட்டேன் பாஸ்டர். I purchased the tires. எனக்கு கொண்டு வர டைம் இல்ல. No time to bring நீங்க it. இந்த பக்கம் வந்தீங்கன்னா If you come ரெண்டே there, எடுத்துக்கிறீங்களா? would you take it? அவர் மேல கீழ பார்த்தாரு பாஸ்டர். Pastor stared at him from head to foot. சரி, He said, okay. என் டயர் தேஞ்சு போனதை கர்த்தர் காட்டினாரு. He showed my tire was worn out. நீ திருவிருந்து எடுத்து எத்தனை வாரத்துக்கு காட்டினார்? How many months since you have taken the Holy Communion? திருவிருந்து எடுத்து எத்தனை மாசம் ஆச்சு? How many months since you have taken the Holy Communion? கொஞ்சம் தடைகள் அதை நீங்கிட்டாப்பா. Pastor, there are certain obstacles. I have to remove them. என் டயருக்கு உன்னை காட்டினாரு. God showed me உன் about- தடைய வந்து ஆண்டவர் காட்டலையா? பாவத்தை காட்டலையா? Whether God has not showed your obstacles to you. எனக்கு டயர் வாங்கி கொடுத்தா உனக்கு இன்னொரு டயர் கர்த்தர் கொடுப்பாருன்னு அப்பா சேல வாங்கி கொடுக்குற. You have a belief that God will உன் பாவத்தை supply ஆண்டவர் you. காட்டலையா? Whether God has not shown you your sin. திருவிருந்து எடுக்கிறதுக்கு தடைய ஆண்டவர் உன்கிட்ட காட்டலையா? Whether God has not shown the obstacles. முதல்ல அதை hindering சரி you. பண்ணிட்டு வா, எனக்கு டயர் வாங்கி தர்றதுக்கு. First rectify that and then purchase a tire for me. நான் சொல்ல ஆண்டவர் என்னென்னமோ காட்டுறாரு. I would say the Lord shows several things. ஊழியம் செய்ய காட்டுறாரு, கொடுக்கறத காட்டுறாரு, என்னென்னமோ காட்டுறாரு. Shows doing ministry, giving and all that. உன்னை பரிசுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் காட்டுறாரா? Whether the Lord is revealing to sanctify. உன் தவற ஆண்டவர் காட்டுறாரா? Whether God is able to show your flaws. Blessed man, you blessed man. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are a blessed person. எப்பொழுது? When? குற்றத்தை ஆண்டவர் உணர்த்தி. When God reveals your mistake. நீ ஆண்டவர்ட்ட முழங்கால் படுற பாரு. When you go on your நீ knees. பரிசுத்தம் அடைகிற பாரு. When you are sanctified. அவன் பார்க்கறான். He sees. அவன் பார்க்கறான். He
is able to observe. கர்த்தர் அவனை பரிசுத்தம் பண்றார். It's the Lord who has hallowed him. கர்த்தர் அவனை பரிசுத்தம் பண்றார். It's the Lord who has sanctified him. நம்ம வீட்டுல பார்க்கணுங்க. One has got to see in our house. நான் எல்லா பயத்தோடு சொல்றேன். With all fear I tell you. தாழ்மையோடு நான் சொல்றேன். With humility. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் அனுமதிச்சல. In my life, God has never permitted even a small ஒரு சின்ன தவறை நான் செய்வேன், ஆனால் ஆண்டவர் even அனுமதிச்சல. a small error God has not permitted. நான் இங்க சொல்லி இருக்கிறேன். I've spoken here. முன்னாலே இந்த ஆலயம் எங்கே இருந்தது? The church was here. This was ஓலை குடிசை. It was just a hut. அங்கே வீடு இருந்துச்சு. அந்த அது பழைய சர்ச், அதை வீடு ஆக்கிரணும். So that was the old church, which was a house. நீங்க உட்கார்ந்திருக்க இடத்துல கிணறு இருக்கு. The place we are seated is a well. It has been sealed off. இங்க உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன். So I was seated here and reading the word of God. என்னுடைய மகன் கேப்ரியல் ஒரு சின்ன பையன். My son Gabriel was young then. அவனுக்கு என்ன வயசு தெரியல, சரியா வார்த்தைகளை பேச He தெரியாத was ஒரு not even able to speak properly. அந்த கிணத்து பக்கத்துல வாசல் இருக்கும். There was a door beside us. அதுல வெளியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். He came out and he was playing. நாங்க உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கேன். And I was reading the word of God. பைபிள்ல ஒரு கண்ணு பையன்ல, ஏன்னா பையன் கிணத்து பக்கம் நிக்கிறான், பார்த்துக்கிட்டே இருந்தான். So I was also observing my son. நல்லா விளையாடிட்டு After playing some time, கல்லை எடுத்தான், he took a certain pebble அது கிணத்துல போட்டான். and threw it inside the well. ரெண்டு கண்ணால பார்த்தேங்க. அவன் கிணத்துல தாங்க போட்டான். I saw it with both my eyes. என் கண்ணால பார்த்தேன். I saw it with my own eyes. நான் நினைச்சேன், இந்த கல்லை போடுறவன் சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பையன், எதையாச்சும் உள்ள போட்டுற போறான். A child is innocent if he throws something else. நான் எழும்பி வந்து அன்பா சொன்னேன், I rose up and told him, மகனே, I said, அந்த son, கிணத்துல ஒன்னும் போடக்கூடாதுப்பா, you should not throw அது anything. கிணறு. It's a well, you should not throw anything. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் போடல டாடி. Even as a child, he said innocently, Father, I have not thrown anything inside. இது ரெண்டு கண்ணால பார்த்தவன் போடலன்றான். I have seen with my eyes, and he says, no. நான் ரெண்டாம் தடவை சொன்னேன், Second time I said, அதுல ஒன்னும் போடக்கூடாதுப்பா, you should அது not கிணறு. You should not throw anything inside. It's a well. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், போடல டாடி. Again, laughingly as a child, he said, I have not thrown anything எனக்கு inside. டெம்பரேச்சர் ஏறிட்டே வந்துச்சு. I lost my cool. என்ன இது? What is it? பாஸ்டருக்கு பையன், He's the son of a pastor. அவனுக்கு போடலன்னு கிராமரை கத்து கொடுத்துக்கிறேன் நான் அவனுக்கு. Where I taught him the grammar. போடலன்னா போட மாட்டேன்னு சொன்னானா அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சா பேசினான். Whether he knows the meaning of it. எனக்கு என்னோட பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. Zeal for holiness. என் பிள்ளை பொய் சொல்றானே. My son is uttering a lie. One time, two First time, time, second time. அஞ்சாவது முறை சொன்னேன், அங்க போடாதேன்னு சொன்னேன். Fifth time he அவன் said so. போடலன்னு சொல்ல வாய் முடிக்கிறதுக்குள்ள போட்டேன். Moment before he could utter no, I hit him. என் பிள்ளைகளை நான் எப்படி அடிச்சு வளர்த்தேங்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. None of you would know as to how I have scolded my children and brought them up. ஒய்ஃப் ஓடி வந்து எங்க பிள்ளைய விட்டுருங்க, பிள்ளைய விட்டுரு, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எல்லாம் போய் அவன் கத்துறான். So he was weeping. ஆசை தீர உதச்சேன். So I hit him according to my desire. இனிமேல் வாயில பொய்யான வார்த்தை பேசின, If you speak a lie, ஜாக்கிரதை, beware. போடுற முழங்கால். Asked him to kneel down. மன்னிப்பு விடமா, போடுற முழங்கால். I asked him to kneel down. அவன் அலறி, அவன் எல்லாம் சட்டிக்கிட்டு எல்லாம் போய் அவன் நடங்கட்டு ஆடி போயிட்டான். He cried, he was shaken. He was a kid, just a kid. பெரிய சாதனை படைச்ச மாதிரி என் பிள்ளைய அடிச்சுட்டு வந்துட்டேன். So ரொம்ப பெரிய சாதனை புரிஞ்சுட்டேன். I felt as if I had come across a great challenge. அப்ப என் துணியை நான் தான் துவைப்பேன், துணி ஊற போட்டிருக்கேன். So I soaked my clothes to wash. துணியினுடைய அழுக்க நீக்கிறதுக்கு தண்ணியில துணி அப்படி தூக்குனேன். So I took up the cloth to rinse it. பின்னால ஒரு சத்தம் கேட்டுச்சு. Behind me I heard a voice தாமஸ், uttering my name. நீ ஒரு பொய்யுமே சொன்னதில்லையா? Whether you had never uttered any lie. நான் எடுக்கட்டுமா என் பெரம்ப? Shall I take my cane? துணியோட விழுந்தேன். I fell along with the cloth. அப்படியே அந்த கல்லு மேல விழுந்தேன். I fell on the stone. ரெண்டு கையை வைத்து கத்துனேன். I raised up my hands and cried to God. பிள்ளையில கை வைக்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சுட்டு வந்தீங்க. So before hitting your children, just realize உதைக்கிறதுக்கு லைசன்ஸ் இல்ல உங்களுக்கு. You do not have the license to hit your children. உங்க பிள்ளையை நீங்க எதற்காக தண்டிக்கிறீங்களோ அதை நீங்க செய்தீங்களான்னு முதலாவது கேளுங்க. What reason you scold your children, whether you have committed the same mistake, just ask yourself. நான் கர்த்தரை நோக்கி கதறினேன். I cried unto my God,
எனக்கு தெரியும் கர்த்தர் அன்றைக்கு என்னை எப்படி பரிசுத்தம் பண்ணினார்னு. I knew as to how God sanctified me that day. வார்த்தைகளை எப்படி பேசணும்னு சொல்லி கர்த்தர் எப்படி என்னை சுத்தம் பண்ணினார் எனக்கு He தெரியும். taught me as to how I ought to speak and He sanctified me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இன்னைக்கு என் பிள்ளைங்களை என்ன மதிக்கிற காரணம் என்ன? The reason as to why my children respect me, எனக்கு தெரியும். என் பிள்ளைங்கள் ஒன்று அறிஞ்சு வச்சிருக்காங்க. my children know one fact. எங்க அப்பா ஆராதிக்கிற தேவன் அவரை பரிசுத்தம் பண்ணுகிறது. So the father who worships at God is a God who அறியட்டுங்க. sanctifies. பெற்றோர் காட்டி கொடுங்க. So you ought to show, the நீங்க parents have to show. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு Living a free life, பரிசுத்தத்தை கண்டிக்காதீங்க. do not try to உங்க வாழ்க்கையில ஒன்ன காட்டி கொடுங்க. You got to show one thing in your life. நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, Our God is not only a God தேவன் who நம்மை blesses us. உயர்த்துகிறவன் Our மாத்திரமல்ல, God not only exalts us. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. Our God is a consuming நம்முடைய fire. தேவன் பட்சிக்கிற அக்கினி. Our God is a consuming fire. அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிற தேவன். He's a God who's able to sanctify us. பிள்ளைகள் ஒன்று அறியணும். Children ought to know one நம்முடைய thing. வீடு ஒன்று அறியணும். Our house has got to உங்க understand one. நண்பர்கள் ஒன்று அறியணும். And all your friends ought to know. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற இரண்டாவது, It's the second thing that God blesses us. தேவன் என்னை பரிசுத்தம் பண்ணுகிறார். God sanctifies me. உங்க வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? How would your life change? கனி உள்ளதாக மாறும். Your life would start yielding fruit. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக. Your life would become a blessing. நான் சொல்வேன் அருமையானவர்களே, I would say, dear ones, உங்கள் பிள்ளைகளை ஒன்று சொல்லி வளருங்கள். tell one thing and bring up your children. என் பிள்ளைகளே, My children, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்வீர்களானால் if you sanctify yourself, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். you would be blessed. நீங்கள் கனி நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள். You would lead a life full of இதற்கு fruit. மாதிரி யார்? Even as an example. இதற்கு எக்ஸாம்பிள் யார்? Who's an example for that? நீங்களும் நானும் தான் மாதிரி. You and I are the example. நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? Can we testify நான் so? ஒன்றல்ல, எனக்கு இந்த பரிசுத்தமாக்குற கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கல, நீங்க சாட்சி சொல்ல சொன்னீங்கன்னா நான் நாள் கணக்கில் சொல்லுவேன். I'm not preaching about the Lord who sanctified. If you ask me to testify, I would testify for days. சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவன் அடித்து, Even for small matters, God used to hit. சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவன் என்னோடு பேசி, Even for small matters, God used to speak to me, என்னை சீர்படுத்தி, having rectified me. நான் சொல்வேன் இந்த முதிர் வயதிலே நான் கனி தருகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, I would say in நான் this வாங்கின old age, அடிகள், I'm yielding fruits. The reason, தேவன் என்னை படிப்பித்த பாடங்கள், the lessons that God taught me, தேவன் என்னை குட்டின குட்டுகள், the knocks that God gave me, பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் குட்டின குட்டுகள். and the buffeting that I received through the saints. நீங்கள் குட்டப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். If you are being buffeted, you are privileged. புகழ்ச்சியில ஏமாந்து போயிடாதீங்க. Or don't be deceived by praise. இன்னைக்கு உலகம் எதுல இருக்கு தெரியுமா? The world is after. புகழ்ச்சி கூட்டத்திலே மிதந்துடாதீங்க. Do not be deceived by others exalting you and praising you. உங்களை நேசிக்க நல்ல நண்பர்கள் யார் தெரியுமா? Who are the good friends? உங்களை குட்டுறவங்க. They are the ones who would knock you on your head. நான் சொல்லுவேன், I would say, சிநேகிதன் அடிக்கும் கொடுக்கும் முத்தங்களை காட்டிலும் more than the kisses that a friend gives, அவன் கொடுக்கிற குட்டு ரொம்ப நல்லது. the knock that he gives you is good. உங்க குட்டுக்கு தலையை விலைக்கிறாதீங்க. Do not or remove your head from that knock. ஃபர்ஸ்ட் வசனத்தோட ஐக்கியம். So you ought to be connected with the word of God. இரண்டாவது, Secondly, பரிசுத்தமாக்குற கர்த்தரோட ஐக்கியம். and the fellowship with the Lord who sanctifies you. கடைசியாக Lastly, யோவான் 15ஆம் அதிகாரம் John 15th chapter, 5ஆம் வசனம். 5th verse. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமானது. So it's different. ஒருவன் என்னிலும் If one abideth in me, நான் அவனிலும், and if I abide in him, அப்போ நிலைத்திருக்குதல் என்று சொல்லப்படுகிற ரெண்டு வே, டூ வே. it's a two-way process. உதாரணமா நீங்க எல்லாரும் பார்த்தீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால பெரிய புயல் அடிச்சது. There was a storm some time back. பெரிய நஷ்டம் இருக்கின்ற மரங்கள், Great loss came for the trees. சில மரங்கள் வேரோட சாஞ்சு விழுந்துருச்சு. Some trees were rooted from the ground. அதை வெட்டி எல்லாம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி விறகு கொண்டு போயிட்டாங்க. நல்ல நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி விறகுக்கு போயிடுச்சு. It was cut for firewood. இது வேரோட சாஞ்சிருச்சு.
It fell along with the root. ஆனா இன்னொரு காரியம் நடந்துச்சு. Another thing, மரம் நின்னுச்சு, the tree stood, கிளை உடைஞ்சது. whereas the branches, நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா மரம் நின்னது, கிளை மட்டும் உடைஞ்சு போச்சு. the tree stood, whereas the branches broke. இப்போ என்ன பண்ணாங்கன்னா கிளைய மட்டும் வெட்டினாங்க, They cut the branches அதை விறகு போட்டாங்க. and it was cast for firewood. ஆனா இன்னொரு பியூட்டி நடந்துச்சு. There's another beauty behind it. சில மரங்கள்ல Some fruits, கிளை உடைஞ்சது, ஆனா மரத்தை விட்டு கீழே விழல. the branch broke, but it never separated. பாதி உடைஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. It was hanging from the tree. பாதி எங்க இருக்கு? Half was attached to the tree. மரத்திலே இருக்கு, It's attached to the tree, ஆனா கீழே தொங்கிடுச்சு. but yet the other half was hanging. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா If you look at it, ஒரு 10-15 நாளைக்கு அது பசுமை குறையாம இருக்கு. 10 or 15 days it was green in color. இந்த கிளை கனி கொடுக்குமா? Whether this branch would yield fruit, சொல்லுங்க. tell me. இது பாதி எங்க நிலைச்சிருக்குன்னா பாதி மரத்துல, Half of it is stuck with the tree. பாதி Half is ஐக்கியத்துல, பாதி அந்த பக்கம் போயிடுச்சு, பாதி இந்த பக்கம் இருக்கு. half ஆஃப். fellowship. Half one side and the half பாதி other. தேவனோடு, Half with God, பாதி எங்கேயோ, அது உங்களுக்கு தான் தெரியும். half elsewhere. Only you know it. ஒருத்தன் கனி கொடுக்க வேண்டுமானால் One has got to yield fruit. ஃபுல் ஃபெல்லோஷிப், நீ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் உன்னோடு இருக்கணும். You ought to abide in the Lord. The Lord ought to abide in you. ரெண்டு பேருடைய ஐக்கியம் சரியாய் இருந்தால் The fellowship is unison. நீ கனி கொடுப்பாய். You would yield fruit. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, நான் தாழ்மையாய் சொல்லுவேன். I tell you humbly, இன்னைக்கு அநேகர் பாதி கர்த்தருக்கும் பாதி உலகத்துக்கும். many of you are connected to the Lord in a half manner. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, Take the Israelites. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, Acts 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, தங்கள் இருதயங்களில் எங்க திரும்பிட்டாங்க? இருதயம் எங்க இருக்கு? Where are the hearts? சொல்லுங்க. Tell me. இருதயம் எங்க இருக்கு? What about the hearts? எகிப்துல. They have turned back again into Egypt. எங்க நடக்கறாங்க? Where are they walking? கானானுக்கு நடந்து. Walking towards Canaan. முன்னால என்ன இருக்கு? What is ahead of them? மேகஸ்தம்பம். The cloud. முன்னால அக்கினி ஸ்தம்பம். The pillar of fire. முன்னால மோசே. Moses is walking. எல்லாம் முன்னால இருக்கு. They are going ahead. ஆனா இருதயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What about the heart? எகிப்துல இருக்கு. The heart is turned back to Egypt. கானானை நோக்கி நடக்கிறார்கள். They are walking towards Canaan. பட் இருதயம் எகிப்தில இருக்கு. But the heart is still in Egypt. ஒருத்தன் கூட போய் சேரல. Not a single soul entered. ஒருத்தன் கூட போய் சேரல. Not a single person could enter. நான் சொல்லுவேன், I would say, நீங்கள் எந்த ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள்? what about your fellowship? Where are you? தேவனோடு உள்ள ஐக்கியம் என்ன? What about the fellowship with God? வேதம் சொல்லுகிறது. Where does God say? ஏசாயா 4ஆம் அதிகாரம் Isaiah 4. முதலாம் வசனம் பாருங்க. First verse. ஏசாயா 4 கடைசி நாட்களிலே, In the latter days, அந்த நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக்கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து. என்ன சாப்பாடு? what about the food? எப்பா, நீ எனக்கு சாப்பாடும் தர வேண்டாம், You need not have to give us food. எனக்கு துணியும் தர வேண்டாம், You need not give us garments. ஒன்னும் தர வேண்டாம், Need not give anything. எங்க நிந்தை நீங்கும்படி, That our reproach may be taken away. பேர் மாத்திரம் விளங்க. Let our name be magnified. பேர் என்னது? எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். The name is that you have a husband. அவன் பேர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. எங்க சொந்த சாப்பாடை சாப்பிடுறோம். We eat our own food. நீர் எனக்கு ஒண்ணும் தர வேணாம். You need not have to give anything. எங்க இஷ்டமா சாப்பிட்டுக்கிறோம். We'll eat according to our own எங்க desire. இஷ்டமா உடுத்துக்கிறோம். We will clothe எங்க ourselves. இஷ்டமா போயிட்டு வரோம். We will walk. யாராவது கேட்டாங்கன்னா, இப்படி அலையறீங்களே உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன கேட்டா சொல்லிடலாம் உங்க பேரை. So if somebody is asking about the name, we will utter your name. பேரை மாத்திரம் தரிச்சிருக்கிறோம். So they need only the name. எந்த நன்மையுமே வேண்டாம். They don't need any benefits. இவங்க தான் பேர் கிறிஸ்தவங்க. அது எங்கே இருக்கலாம். These are the nominal Christians. They can be found anywhere. நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear ones, ஆனால் ஆண்டவர் அப்படி அழைக்கல. நம்ம the Lord has not called us likewise. நான் உன்னிலே இருக்கணும்.
I ought to abide in you. நீ என்னிலே இருக்கணும். He ought to abide in me. நாம ரெண்டு பேரும் யாரா இருப்போம்னு கேட்டீங்கன்னா, What about both of us? நான் உனக்கு கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். I would see to it that he yield fruit. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. இந்த காரியத்தை நான் யோசித்த பொழுது, When I consider these things, ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். I'll tell you one thing. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் Second chapter, 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, verse 27. நீங்கள் அவராலே பெற்ற நீங்கள் அபிஷேகம் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் எப்படி நிலைச்சிருக்குன்னா, அவர் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைச்சிருக்கு. The anointing should abide in you. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. Need not. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. But the same anointing teacheth you of all things. அந்த அபிஷேகம் போதிக்கிறபடியே நீங்கள் நிலைத்திருந்தால், If you abide according to the teaching of the anointing, நல்லா கவனிங்க, consider me. எப்படி அவர் நிலைச்சிருக்கிறது. How do they stand? அபிஷேகம் என்ன செய்யறது? What about the anointing? விசுவாசிகம். அபிஷேகம் என்ன செய்யும்? What about the anointing? போதிக்கும். It would teach you. டீச் பண்ணும், போதிக்கும். It would teach you. அந்த போதிக்கிறபடியே நீங்க நிலைச்சிருந்தா, And if you abide according to the teaching, அவர்ல நிலைச்சிருப்பீங்க. so you would abide in him. நல்லா கவனிங்க. Consider, ஒரு சின்ன சம்பவத்தை எல்லாம் முடிச்சிடுறேன். I'll tell you a small incident. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக Years back, நாங்க ஒரு வீட்டு அட்ரஸுக்காக போயிருந்தோம். we went to a certain housewarming ceremony. அப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். We asked a certain person. சார் இந்த அட்ரஸ் எங்க சார்? We asked him for the address. அவர் சொன்னாரு, இந்த நேரா போங்க சார், இந்த ரோட் நேரா போங்க Said, சார். go straight that road. கடைசில போய் அதுக்கு அங்க ஒரு சிலை இருக்கும் சார். Go to the end, நீங்க you'll find a லெஃப்ட்ல statue. இப்படியே லெஃப்ட் ரைட் ஒரு 8 பத்து சொன்னாரு. So he spoke, you got to turn to the left. And right. கடைசில இருக்கா சார் நீங்க கேட்ட அட்ரஸ்னாரு. And in the end, you would come to the address. இந்த மனுஷன் பேச்சை கேட்டு நாங்க லெஃப்ட் ரைட் போய் கடைசில போனா அங்க சொல்றான், சார் நீங்க ரைட்ல இல்ல சார், லெஃப்ட்ல போடு சார். Not right, you should have gone to the left. கடைசியில் அங்க வந்து பார்த்தா, When we came there, அந்த ஆள் சொன்ன அட்ரஸை பார்த்து நாங்க கடைசியில் எங்களை 1 hour சுத்த வச்சான். he made us. நாங்க போய் சேர்றதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு. So by the time we went and reached them, the meeting was over. எங்களை இப்படி வழிகாட்டினாங்க. So this is how we were treated. நான் சில வருஷத்துக்கு முன்னால Years back, நான் வேறு நாட்டுக்கு போயிருந்தேன். I had gone abroad. அந்த பாஸ்டர் எங்களை ஒரு நாட்டுக்கு கூட்டு போறார். ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு கூட்டு போறார். So that pastor is taking me from one place to another. ஜெர்மன்ல இருந்து நாங்க பிரான்ஸ் ஹாலந்து போறோம். From Germany, we went to France and Holland. அந்த டிரைவர் தம்பி என்னமோ தட்டினார், எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, என்னமோ தட்டினார், அட்ரஸ் போட்டார். The driver was putting there, was mailing the address. என்ன தம்பி கேட்டேன், அட்ரஸ் போடுறேன் பாஸ்டர். He ஓ said, அப்படியா? I'm sending the போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். He started his. உடனே ஒரு அம்மா ஆரம்பிச்சது. I heard a certain lady's அவர் voice. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே The moment, go straight 120 kilometer. go straight for 120 kilometers. வண்டி எனக்கு புரியல, இதெல்லாம் 120 kilometer. I just could not grasp it. நான் முதல்ல வெளிநாட்டு பிரயாணம் பண்றேன். That was the first time I கார் had போச்சு been. 120 கிலோமீட்டர் போயிட்டு It has gone for 120 kilometers. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 102 kilometers. திடீர்னு அந்த அம்மா பேசுறான், go for 2 kilometer போயிட்டு turn left. Go for the 2 அப்புறம் kilometers and தூக்கிட்டா. turn left. அப்புறம் லெஃப்ட் திரும்பின உடனே So after turning left, ஸ்ட்ரைட் 100 கிலோமீட்டர். அப்புறம் ஸ்ட்ரைட்டா போகுது. அந்த அம்மா அமைதியா உட்கார்ந்து straight another 10 kilometers. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அவ சொல்ற, நோ 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 ரைட். So if a small mistake is committed by the தப்பு driver, பண்ணும்போது மாத்திரம் தான் அந்த பொண்ணு பேசுறா, அது வரைக்கும் அமைதியா உட்கார்ந்திருக்கா. so the girl's voice is heard only when the mistake is ஸ்ட்ரைட் லெஃப்ட் ரைட். கொஞ்ச தூரம் அவர் போட்டுக்கிட்டே போனாரு. After certain distance, கொஞ்சம் தூரம் போய் சொல்லுச்சு, உன் டெஸ்டினேஷன் வந்துருச்சு. you have arrived at your destination. அட பாவி, நம்ம ஒரு தெரு போறதுக்கே 3 தெரு சுத்த வச்சுட்டான். We struggled here in one street. இவன் ஜெர்மன் விட்டு பிரான்ஸ் விட்டு ஹாலண்ட் வந்துட்டான். Germany, he came to France. கரெக்ட்டா டெஸ்டினேஷன் வீட்டு வாசல்ல போய் கால். Exactly, he came to the destination. ஒண்ணுமே செய்யலங்க. He did nothing. இந்த பொண்ணு சொன்னபடியே கேட்டார். He just obeyed the voice of the girl. அவ ஸ்ட்ரைட் போனார், லெஃப்ட் போனார், ரைட் போனார். Just follow the instructions what the girl spoke. அப்பதான் நான் யோசித்தேன், Only then I considered. 120 கிலோமீட்டர் போற வரைக்கும் இந்த பொண்ணு சத்தமே போடல.
So the girl's voice was not heard for ஏன் தெரியுமா? 120 kilometers. நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கிற, Because you're going straight. உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. So it's not going to நீ disturb you. நேர் வழியில போகிற வரைக்கும் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. As long as you follow the straight way, the Lord is உன்னுடைய not going to இருதயம் disturb you. சமாதானமா இருக்கும். Your heart would be full of peace. பட் லெஃப்ட்க்கு பதிலா ரைட் திரும்பிட்டேன்னா But if உடனே you- அவ கூச்சல் போடுவா. if நோ you நோ நோ, லெஃப்ட் லெஃப்ட். If you turn right instead of left, you would hear the voice, turn left. நீ யூ டர்ன்ல வா, யூ டர்ன்ல லெஃப்ட்ல போ. Take a U-turn and come. எப்ப பேசுனீங்க? அதனால தான் வேதம் சொல்லுது, Where God says, நீ இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயும் போது When you turn to the left or வழி right. இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதில கேட்கும். you would hear a voice that this is the path. ஏசாயா 30 அதிகாரம் 20-22 வாசித்தீங்கன்னா Isaiah 30. ஆண்டவர் எப்ப 21. பேசுவார்னு கேட்டீங்கன்னா, When the Lord would நீ speak. ராங் வேல போற, When you go in a wrong way, உன் வழி திரும்புற, so you're turning that way. உடனே ஆவியான பேசுறார், நோ. The Spirit of God says, no, it's not so. அது ஆண்டவர் எப்படி பேசுவார்? How the Lord would speak. அது வரைக்கும் அமைதியா இருக்க, The Lord would be silent to அது them. வரைக்கும் அமைதியா இருக்க. He would be ஏன்னா நீ silent போற வழி அவருக்கு பிரியமா இருக்கு. because He delighted நீ in the போற way. வழி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்க. Because you go straight. ஒரு சின்ன வழியில நீ தவறுவாயானால் When you err, உடனே ஆவியான பேசு, immediately the Spirit of God would speak. உடனே பேசுகிற. You would hear the voice of the Holy Spirit. அதுதான் உன் மனச்சாட்சி, That's your conscience. அதுதான் அபிஷேகம். That's anointing. உனக்கு அபிஷேகம் எதுக்கு வேணும்? Why do you need the நீ anointing? வழி தவறாமல் போய் சேர்வது. That you may not slip in your way. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, The Word of God says, அவர் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். the Spirit of God is full of zeal and உன்னை கொண்டு desire. போய் சேர்க்கிறதுக்கு. To the time He gathers you there. பிரதர், ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஜெபம் பண்ணுங்க. Brother, pray for the Holy Spirit every day. வழி இதுவே, You would hear, this is வழி the path. இதுவே. This is the path. என் காது கேட்கட்டும், Let my ear hear. காது செவிடாக்கிறாத. Do not make your ears deaf. நான் சொல்லுவேன், I would say, ஒரு தம்பி ஒரு முறை வந்து ஒருத்தர்ட்ட கேட்டான், a young person came and asked, Pastor, சிகரெட் குடிக்கிறது பாவம்னு எந்த பைபிள்ல இருக்கு? where is it written in the Word of God, smoking cigarette is a sin? ஏதாவது பைபிள்ல இருக்கா? வசனம் இருக்கா? Whether there's a Word of God in it, குடிக்கூடாதுன்னு வசனம் இருக்கா? whether you should not smoke, is it written? எங்கேயுமே இல்லைங்க. It's not written in the Word of God. சிகரெட் குடிக்கூடாதுன்னு இல்லை. It's not written that you should not smoke. ஆனால் ஒருத்தன் என்கிட்ட வசனம் கொடுத்தான். One gave me the word. அவருடைய வாயிலே நெருப்பு இருந்தது, அவருடைய நாசிலே புகை வந்தது. So there was fire in his mouth and flame in his nostrils. 18 சங்கீதத்தை வாசித்து பாருங்க. வாயில நெருப்பு இருந்துச்சான், Fire in the mouth நாசில சுவாச and breath. புகை வந்துச்சான். தேவனே தம்மடிச்சிருக்காரு, நீ என்ன வந்து குடிக்க? God has mocked. What is it you're preaching? என்ன வெளிப்படுத்தல் வசனம் எல்லாம் கிடைக்குது. Look at the revelation these people come across. அதில் கேட்டான், ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கா? Whether it is written in the Word of God that you should not smoke. இவருக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. He never knew as to what he ought to answer. இவனுக்கு பதில் சொன்னா கேட்க மாட்டான். And neither would this young man hear. இப்போ என்ன நீ ஸ்மோக் பண்ற? So ஆமா, no. நான் ஸ்மோக் பண்றேன். Yes, I smoke. எனக்கு ஒரு இதே இல்லை. There isn't any அப்போ கேட்டாராம், சரி Is it okay? தப்பு சரி சொல்லலப்பா. I would not say whether it நீ is wrong. முதலாவது இந்த சிகரெட் எங்க குடிச்சேன்னு கேட்டார். Where did you smoke the first ஃபர்ஸ்ட் cigarette? நீ ஸ்மோக் பண்ணல, எங்க பண்ண? Where did you smoke the first cigarette? அது பயந்து வாங்கினேன். With fear. யாரை பார்த்துருவாங்களான்னு பெருமை வாங்கினேன். Whether others would observe me. வாங்கிட்டு பாத்ரூமுக்கு வந்தேன். I came to the bathroom. பாத்ரூமை மூடிட்டேன். I closed the bathroom. அங்கே தான் குடித்தேன். It was there I smoked the cigarette. உன் மனம் எப்படி அடிச்சது? How about your heartbeat? பட 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 படன்னு அடிச்சது. My heartbeat was fast. முதல் சிகரெட்டு படபடான்னு அடிச்சது. A rapid heartbeat. செகண்ட் சிகரெட்டு படான்னு அடிச்சது. Second, it was a slam. பாவம் செய்கிற வாழ்க்கையில எடுத்து பாருங்க. Take the life that has entered. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கும்போது படபடன்னு அடிக்கும், படபடன்னு அடிக்குது. So their heart is beating because of the sin they commit. இப்ப பைக்கில கட்டி பிடிச்சிட்டு போறாங்களே அடிக்கிறது இல்ல. Now even if they hug each other and go, அதனால கட்டி பிடிச்சிட்டு போற ரைட்டா? is it right? அதான் மனச்சாட்சி. That's called. சிலர் நினைக்கிறாங்க, கடவுளே தண்டிக்கலங்க, God is பாஸ்டர் வந்து பேரலால பேசிட்டு இருக்காரு.
Why pastors? பிரதர், மனச்சாட்சியை சிலர் தள்ளி விட்டு கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. Some have cast the conscience away and பாவம் created shipwreck. பாவம் ஆரம்பிக்கும் போது When sin enters, பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிடுகிறார். the Holy Spirit points out clearly. வழி இல்ல, That's not the path. இது சரியில்லை, That's not correct. இந்த வழியில போகாத, You should not travel through இதை that செய்யாத, path. You should not do that. இங்க நிக்காத, You should not stand here. இங்க பார்க்காத, You should not look here. இந்த இடத்தை விட்டு ஓடி போ. You should run away from this place. இது ஆவியானவருடைய கலக்கம், இது ஆவியானவருடைய பாஷை. This is the language of the Holy Spirit. ஆவியானவர் உள்ளே போதிக்கிறார், The Holy Spirit is teaching you. கலக்கத்தை உண்டாக்குகிறார். It brings about a perturbed heart. இந்த மனச்சாட்சியை நீ தள்ளிட்டாயானால் If you cast away this conscience, கப்பல் சேதமாயிரும், you would come across shipwreck. சீக்கிரம் முழுகி போயிரும், Then immediately you would be immersed. சீக்கிரம் முழுகிறோம். You would be immersed. உன் காது திறந்திருக்கணும். எதுக்கு? Your ears have got to be open. நான் பெற்ற அபிஷேகம், The anointing that I have received. நான் பெற்ற அபிஷேகம் The anointing that I have received. என்ன போதிச்சுக்கிட்டே இருக்கு. It's teaching me continuously. தாமஸ், Pastor, நீ ரைட் வழியில போற. you're going in the right way. தாமஸ், நீ லெஃப்ட்ல திரும்புற. You're turning to the left. உன் கண்ணை திருப்புற, You're turning your eyes. உன் செவியை திருப்புற, You're turning your ears. உன்னுடைய சிந்தையை திருப்புற, You're turning your conscience. உன்னுடைய எண்ணங்களை திருப்புற. You're turning your thoughts. வலது புறமாவது இடது புறமாவது நீ சாஞ்சியானா If you lean towards the right or the left, அவர் உன்னை நிறுத்துகிறார். He makes you அப்ப stand. நம்ம வாழ்க்கை என்னவாக மாறுது தெரியுமா? How does our life change? கனி உள்ள வாழ்க்கையாக. Our life would start yielding fruits. நான் சொல்லுவேன், I would say, வசனத்தோடு ஐக்கியமாயிருங்கள். you ought to be connected with the Word of God. சுத்திகரிக்கிற தேவனோடு You ஐக்கியமாய் need a fellowship with the God who sanctifies you. உங்களை எச்சரித்து போதிக்கிற ஆவியானவரோடு Even with, நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். you should have the fellowship with the Holy Spirit that exhorts you and teaches you. முடிவு என்னவென்று கேட்டார், What about the end? நான் உங்களை மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன ஆண்டவர். The Lord who said that I have ordained you that ye ought to give more fruits. நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக மாற்றி Our life would be turned to a fruit yielding அவர் life. வாக்கு பண்ணினது போல Even as He promised. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளித்து Having answered all our prayers, நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவாரா. would bring all our matters to pass. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் Whatever He does என்ற will come to pass. என்ற வார்த்தையின்படி Even according to that, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. God has got to bring matters to pass. உங்கள் காரியங்கள் ஏன் வாய்க்கவில்லை என்பதை சற்று Why? ஆராய்ந்து பார்த்து You've got to consider as to why your matters are not அவருடைய possible. கரத்திலே ஒப்பு கொடுத்து, Surrender into His hands. ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு கனி உள்ள வாழ்க்கையை, a life yielding fruits, என் கனியை கெடுக்கிற that my fruit should not be சிறுநரிகள், little foxes, குழி நரிகள் and எல்லாவற்றையும் bigger இன்றைக்கு foxes. பிடித்து நான் அழிக்கிறேன். Lord, I destroy all that, என் வாழ்க்கையை ஒரு கனி உள்ள வாழ்க்கையா மாற்று. that our life may yield fruit, என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்று. that my life would become a life of நான் blessing. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற எனக்கு உதவி செய்யும் Lord, ஆண்டவரே. help me that I may be a blessing to என்னை others. நடத்தும். Lord, guide me. எல்லார் கண்களை மூடும். Let's all close our eyes. ஓ, Hallelujah. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவோம், How many of us would say faithfully, என்னை ஆசீர்வதியும் கர்த்தரே என்று அல்ல, not that Lord you ought to bless me, என்னை உயர்த்தும் என்று அல்ல, not that He ought to exalt me, என்னை விருத்தியாக்கும் என்று அல்ல, not that He ought to flourish me, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர். that He may sanctify me. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of you feel that we need to pray like that? நான் ஜெபிக்கணும், I pray, நான் ஜெபிக்கணும், we ought to pray. உண்மையா நான் ஜெபிக்கிறேன். Truly I pray. என் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே ஆவி எனக்குள்ள உணர்வை தந்தார். The Holy Spirit gave me an exaltation. நான் about எத்தனையோ காரியங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, several things I ought to sanctify. விட வேண்டியதாக இருக்கிறது, I ought to leave. விலக வேண்டியதாக இருக்கிறது. I ought to depart from it. நான் செய்தி உங்களுக்கு மாத்திரம் அல்ல, The message is not only for you.
எனக்கும் இருக்கிறது. It's also for me. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே Even while I speak with you, என்னோடு ஆவியான சத்தத்தை நான் கேட்கிறேன். I hear the voice of the Holy அவர் Spirit. என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking to me. அவர் என்னை பரிசுத்தம் பண்ணி He is கொண்டிருக்கிறார். sanctifying me. அவர் என்னை சீர்படுத்தி He is கொண்டிருக்கிறார். rectifying me. என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He is connected with me. நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself to the Lord. கர்த்தாவே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender என்னை myself. பரிசுத்தப்படுத்தும். Sanctify me, my என் Lord. தனி வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். Sanctify my personal life. என்னுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்தும். Sanctify my home. நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். You sanctify your heart. கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். The Lord will work out miracles கர்த்தர் tomorrow. அற்புதங்களை செய்வார். He would work out miracles. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். The Lord would hear your prayers. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் The அளிப்பார். Lord would answer your prayers. My son, My என் son. ஜனங்களே, My son, என் ஜனங்களே, my people, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். sanctify yourself, நான் உங்களுக்கு தரிசனமாவேன். that I may visit you, நான் உங்களுக்கு தரிசனமாவேன். that I may be seen by you, நான் உங்களுக்கு தரிசனமாவேன். that I may be seen by you, உன் வாழ்க்கையிலே நான் தரிசனமாவேன். that I may appear in your life. ஓ ரமஷதல கபரதல கமௌரி நிபபபதல வரதல கபௌரி அந்தல கபௌரி. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender.